கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டின் 2வது மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. इस महीने के पहले दिन के लिए प्रभु को धन्यवाद. இந்த 2வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையாகும். ये दूसरे महीने की पहली पवित्र आराधना. கர்த்தருடைய ஜனங்களாக நாம் கூடி வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போம். हम प्रभु को धन्यवाद करेंगे. प्रभु की बड़े अनुग्रह से हम सब यहाँ पर जमा होकर प्रभु की आराधना करने के लिए प्रभु में मौका दिया. प्रभु को धन्यवाद. இந்த முதல் மாதம் அதாவது எவ்வளவு சீக்கிரமாக அதாவது சென்றது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. वेरी हैरान की बात है कि ये पहली महीने जो है कितनी जल्द से காலங்கள் சீக்கிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. वक्त आके इस प्रकार रफ्तार से आके கர்த்தருடைய வருகை அதாவது மிக சமீபமாக இருக்கிறது. प्रभु का आना भी बहुत ही नजदीक है. நாம் கர்த்தரை ஏதாவது நாம் பின்பற்றும்படியாக கர்த்தர் நம்ம அழைத்த பாதையில் தொடர்ந்து நாம் அதாவது முன்னேற வேண்டும். प्रभु ने जो हमारे रखे उस रास्ते पर आके बढ़ते रहना. கர்த்தர் தியானிக்கு கொடுத்த வேத வசனத்தை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. वचन को ध्यान करें. யாராவது ஒருவர் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு எழுதின 2வது நிருபம், पत्रस ने लिखी हुई दूसरी खत 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 10வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். 10वां वचन को उठकर पढ़ सकते हैं. 2 பேதுரு 1:10. 2 Peter chapter 1 verse 10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை 2 பேதுரு ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஹalleluya ஹalleluya. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவாக இருக்கும் சபைக்கு அதாவது இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். पत्रस आके यहाँ पर अपने कलीसिया को एक खत लिखता है. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். दूसरा पत्रस पहले अध्याय के 10वां वचन. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை என்று அவர் எழுதுகிறார். यहाँ पर ऐसा लिखता है कि बस ऐ भाइयों, अपने बुलावे और अपने चुनाव के साबित करने की ज़्यादा कोशिश करो, क्योंकि अगर ऐसा करोगे तो कभी ठोकर ना खाओगे करके लिखा है. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய அழைப்பையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் அதாவது சொல்லுகிறது. बाइबल बताते हैं कि हमारा बुलावा और चुनाव को हम साबित करना है. இந்த 2 சத்தியங்களும் அதாவது ஒரு மகிமையான ஒரு சத்தியமாகும், ஒரு உன்னதமான ஒரு ஆழமான ஒரு சத்தியமாகும். ये बहुत ही गहरी आके एक सच्चाई है, बहुत ही आके उत्तम सच्चाई है. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார் என்ற இந்த உண்மை ஏதாவது சில நேரங்களிலே நமக்கு ஏதாவது பல ஏதாவது குழப்பத்தை ஏதாவது உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். प्रभु हमें चुनना, हमें बुलाना कई बार आके हमें आके उलझा देता है. தேவன் நம்மை ஏதாவது அழைத்திருக்கிறார் என்றால் நாம் ஏதாவது விழுவோமா? अगर प्रभु ने बुलाया तो क्या हम गिर सकते हैं? தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஏதாவது நாம் ஏதாவது வீழ்ச்சி அடைவோமா? या हमने अगर इसको प्रभु ने चुना है तो हम गिर सकते हैं? எத்தனையோ ஏதாவது ஜனங்கள் விசுவாசிகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதா தேவனுக்கு ஏதாவது பணியாற்றி ஊழியம் செய்து விசுவாசிகள் अनेक பேர் விழுந்திருக்கிறார்கள். कितने विश्वासी लोग सेवक लोग प्रभु ने जिसको बुलाया है लेकिन गिर गए. அதில் தேவனுடையதாவது தெரிந்து கொள்ளுதல் அதாவது குறை உள்ளதா? क्या प्रभु के चुनाव में कुछ कमी है क्या? தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதில் குறைவுதாவது இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது விசுவாசிகள் விழுவார்கள் என்பது ஏதாவது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிறது. हम साफ ये कह सकते हैं कि अगर प्रभु का चुनाव में अगर कुछ कमी हो तो हम गिर सकते हैं. தேவன் நம்மை ஏதாவது உண்மையாகவே தெரிந்து கொண்டிருந்தால், अगर वाकई प्रभु ने हमको चुना है तो உண்மையாகவே நாம் ஏதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தால் நாம் ஒருபோதும் ஏதாவது இடறி ஏதாவது விழுவது இல்லை என்பதும் உண்மைதான். अगर वाकई प्रभु ने हमें चुना है तो हम आके हरगिज ठोकर नहीं खाएंगे. அப்படிதான் உண்மையாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றும், अगर वाकई प्रभु ने हमें चुनाए करके अनेक भक्तர்கள் ஏதாவது வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றையும் இரண்டும் ஏதாவது நாம் அதை ஒப்புக்கொண்டோம் என்றால், कई भक्तों ने के गिरे भी है करके दोनों को अगर हम मानेंगे तो அதாவது வீழ்ச்சி அடைந்தவர்கள் ஏதாவது மெய்யாகவே அவர்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்று ஏதாவது இறையில் சொல்லுகிறது. बाइबल में बताते हैं कि वो हकीकत में उद्धार पाए नहीं, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொல்லி அவருடைய ஏதாவது முடிவு ஏதாவது தெரிவிக்கிறது. उनका अंजाम बताती है कि प्रभु ने नहीं चुना. இங்கதான் பொதுவாக இருக்கும் சபையிற்கு ஏதாவது
இங்கே ஏதாவது பேதர் எழுதுகிறது அது சத்தியமானது மிகவும் அதாவது ஒரு ஆழமானது அது ஒரு அதாவது கோட்பாடு அது ஒரு உபதேசமாகும். एक आम खत जो कि कलीसिया को लिखता है उस पत्रस का जो इस खत में कई गहराई बातें इसमें छुपी हैं. தேவன் தம்முடைய ஜனங்களை அது அழைத்து அது தம்முடைய ரட்சிப்பை வழங்கும்படியாக அது அழைக்கிறார் தெரிந்து கொள்கிறார் என்பதா. प्रभु आके अपने लोग को बुलाता है पर उद्धार को देता है. தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொள்கிறார் என்றால் நாம் அதாவது ரட்சிப்பை அதாவது நாம் அதாவது விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. हाँ उद्धार पाकर प्रभु ने हमें चुना नहीं. நாம் அதாவது ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்திருக்கும் காலத்தில் நம்முடைய செயல்களை பார்த்து தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறது இல்லை. हमारे सेवा के कार्य को देखकर प्रभु ने उद्धार नहीं किया. நாம் அதாவது பிறக்கும் முன்பாகவே இந்த உலக தோற்றம் அதாவது இது உலகம் அதாவது உருவாகுக்கும் முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது வேதம் சொல்லுவது அது பெரிய உண்மையாகும். बाइबल बताती है कि हम पैदा होने से पहले कि दुनिया के उत्पन्न होने से पहले प्रभु ने हमें चुन लिया. தேவன் நம்ம அதாவது பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், பக்தர்களாக இருக்கிறோம், அதாவது ரொம்ப அதாவது நல்ல காரியங்களை செய்தோம், அதாவது நற்கிரியைகளை செய்தோம், அதனால் தேவன் நம்மை ஏதாவது தெரிந்து கொண்டாரா? हम भले हैं या के अच्छे हैं या पवित्र करके ये क्या ये देखकर प्रभु ने हमें नहीं चुना. உலகத்திலே எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதாவது எத்தனையோ உயர்ந்த மனிதர்கள் உண்டு. कितने बड़े बड़े के लोग हैं दुनिया में. அவர்களுடைய நற்செயல்களை தேவன் பார்த்து அவர்களை ரட்சித்தாரா அழைத்தாரா அதாவது தெரிந்து கொண்டாரா? क्या उनके नेक काम को देखकर प्रभु ने बुलाया या उनको उद्धार किया? அப்படி என்றால் ऐसा है ஏன் தான் சிலரை தான் தேவன் அதாவது வெறுக்கிறார், தேவன் அதாவது சிலர் ரட்சிக்கவில்லை? क्यों प्रभु किसको कुछ लोगों को नफरत करता है उन्हें नहीं चुनता. நம்முடைய குடும்பங்களில் अनेகம் அதாவது இன்னும் ரட்சிப்பை பெறவில்லை. हमारे परिवार में कई लोग उद्धार नहीं पाए. நாம் அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அதாவது ஒருவரும் அதாவது பல ஆண்டுகளாக கர்த்தருடைய அதாவது ஊழியத்தை நாம் செய்து வருகிறோம், யாரும் ரட்சிக்கப்படவில்லை. हमारे आस पड़ोस के लोग भी अब तक उद्धार नहीं पाए. இதில் அதாவது ரொம்ப அதாவது சிக்கலும் உண்டு. इसमें क्या कि जो बड़ी पेचीदा बात है சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால் தேவன் அதாவது ஆத்துமாக்களை தெரிந்து கொள்கிறாரா ரட்சிக்கிறாரா என்று சொல்லி தெரியவில்லை. खुशखबरी के जरिए क्या प्रभु आके लोग को चुनता है क्या उसके बारे में आके पता नहीं. நாம் அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளதாவது ஒருவருக்கும் அதாவது மெய்யான சரியானதாவது பெர்ஃபெக்ட் அதாவது காஸ்பலை நம்ம இன்னும் சொல்லல. हम आके लोगों को अब तक सही तरीके से उनको वो आके वो खुशखबरी नहीं बता. ஆனால் ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய சபை அதாவது பல அதாவது ஆண்டுகளாக இங்கே இயங்கி வருகிறது. कलीसिया जाके कई सालों से यहाँ पर है. தேவன் அவர்களை ஏன் அதாவது தெரிந்து கொள்ளவில்லை? प्रभु ने क्यों नहीं चुना? தேவன் அதாவது அவர்களை வெறுத்து விட்டார். प्रभु क्या नफरत किया? இல்லவே இல்லை. ऐसा नहीं. அவர்களாக இருக்கட்டும் वो है நாமாக இருக்கட்டும் நாம் எல்லோரும் பாவிகளாக हम सब गुनहगार हैं. தேவன் அதாவது ஒருவரை தெரிந்து கொண்டு இன்னொருவரை அதாவது அவர் வெறுக்கவில்லை. प्रभु एक को चुनता है और दूसरों को नफरत करता है. அவர்களை போல அதாவது நாமும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். उनके जैसा हम भी गुनहगार हैं, हम भी मुजरिम हैं. தயவு प्रभु की मेहरबानी, இரக்கம், प्रभु का रहम, தேவனுடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமே ஒழிய வேறு ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியாது. अनुग्रह है, उसके अलावा हम आके प्रभु को धन्यवाद करेंगे. தேவன் தான் சிலரை தான் தெரிந்து கொள்கிறார், சிலரை தான் அவர் தெரிந்து கொள்கிறது இல்லை. कुछ सुनता कुछ चुनता. ஆண்டவரே தான் இவனை ஏன் நீர் தெரிந்து கொள்ளவில்லை, ஏன் இவன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. प्रभु से ये सवाल नहीं उठा सकते कि प्रभु इनको चुना इनको क्यों नहीं चुना. பிதாவானவர் அதாவது இழுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் என்னிடம் வரார்கள் என்று சொல்லி இயேசுவானவரே அடிக்கடி சொல்கிறார். अगर पिता ने किसी को मेरी तरफ खींच नहीं सकता तो मेरे पास कोई नहीं आ सकता. தேவன் அதாவது மனிதர்களை தெரிந்து கொள்கிறார், इंसान को प्रभु चुनता है. அவருடைய முடிவை பார்த்து முடிவை பார்த்தோ, उनके अंजाम को देखिए, அவருடைய நற்கிரியைகளை பார்த்தோ, उनके नेक काम को देखकर, அவர்கள் உயர்ந்த குலம் என்றோ या बड़े ऊंची जाति के हैं, அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி தேவன் அதாவது ஒருவரையும் தெரிந்து கொள்கிறது இல்லை. है करके ऐसे देखे प्रभु नहीं चुना है. அப்படி என்றால் அதாவது ஆங்கிலத்தில் அதாவது ரேண்டமான அதாவது குறிப்பிட்டதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் அதாவது பரவலாக அதாவது யாரையும் ஏதாவது அவர் ரட்சிக்கிறாரா? या ऐसा है कि किसी को प्रभु चुनता है क्या? இப்போ நான் சொல்லுகிறது எல்லாமே அதாவது இறையலாகும், இது ரொம்ப டீப் அதாவது தியோலஜிக்கல் அதாவது ஒரு சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ये शास्त्र का कार्य बहुत है कि हम आके गहराई से सोचना चाहिए. தேவன் நம்மை தான் தெரிந்து கொள்கிறார், प्रभु चुनता है. தேவன் நம்மை தான் முன்னதாகவே தெரிந்து கொள்கிறார். प्रभु हमें पहले से चुनता है. பொதுவாக நாம் அதாவது தேசத்திலே ஏதாவது ஒரு அரசாங்கம் அதாவது அமைய நாம் அதாவது தலைவர்களை தெரிந்து கொள்கிறோம். हम आके हमारे देश के लिए एक सरकार बनाने के लिए हम एक को चुनते हैं. we elect the leaders of our country. हम एक सरदार को या एक लीडर को चुनते हैं, हम जाके वो देश को चला सकते हैं. அதாவது தெரிந்து கொள்ளுதல் எலெக்ஷன் என்ற அதே வார்த்தை தான் அதாவது இப்பொழுது நான் உங்க மத்தியில் சொல்றேன். वही चुनाव के बारे में हम देखते हैं. நாம் அதாவது தலைவர்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். हम आके नेताओं को चुनते हैं. இவன் சரியில்லை அதாவது இவன் சரி, ये सही है सही नहीं है. சரியானவனை நாம் தெரிந்து கொள்கிறோம், सही जो है उनको चुनते हैं. சரி இல்லாதவனை நாம் அதாவது வெறுத்து தள்ளி விடுகிறோம். जो सही नहीं है उनको खारिज करते हैं. தேவன் அதாவது இப்படி நாம் அதாவது எலெக்ஷன் நாம் எலெக்ட் பண்ணுகிறது போல அதாவது தேவன் நம்ம ஏதாவது தெரிந்து கொள்கிறாரா? क्या प्रभु हम जैसे चुनते क्या प्रभु भी वैसे चुनता है? இல்லை என்றால் அவர் யாரை ஏதாவது எந்த விதத்தில் அவர் தெரிந்து கொள்கிறார்
या किस तरीके से चुनता है वो, என்பதாவது ஒரே சிம்பிள் அதாவது காரியம் இதுதான். ये किससे एक आसान बात है. நாம் எல்லோரும் அதாவது ஆதாமின் சந்ததிகளாக பாவிகளாக இருக்கிறோம். हम सब आदम के बच्चे हैं, அதாவது இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாகும். प्रभु का यही चाहता है कि उन्हें उद्धार करे. அதாவது அந்த திட்டத்தில் அதாவது எந்த மொழி பேசுகிறவர்களாக இருக்கட்டும், எந்த தேசத்தாராக இருக்கட்டும், எந்த நாட்டாராக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் சரி, इस इरादे में कोई भी किसी भी आके जात के लोग हैं, मुल्क के लोग தேவன் அவர்களை भाषा के लोग தெரிந்து அவர்களை அதாவது முன்குறிக்கிறார், அவர்களை அதாவது அவர் அழைக்கிறார். प्रभु उन्हें चुनता है और उन्हें बुलाता है. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அதாவது மிகவும் அதாவது ஒரு கடினமான அதாவது நாம் அதை அறிந்து கொள்ளுகிறது அது காரியத்தில் அதாவது ரொம்ப அதாவது அது கடினமாக இருக்கிறது. ये चुनाव जो है कि इस बातों को पूरी तरीके से समझना बहुत ही कठिन बात है. தேவன் அதாவது எவர்களை தெரிந்து கொண்டாரோ, प्रभु ने किसे चुना है, அதாவது இவர்களை அவர் எலெக்ட் பண்ணாரோ, किसे प्रभु ने चुना है, அவர்களை அவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அழைக்கிறார். और उन्हें आके एक ऐन वक्त पर बुलाता है. நான் சொல்லுகிறதா அதாவது சரியாக அதாவது என்னோட நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு புரியும். आप मेरे साथ चलिए. தேவன் நம்மை அதாவது முன்னதாகவே தெரிந்து கொண்டார். प्रभु ने पहले से चुना है. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் அவர்களை அழைக்கிறார். और जब वक्त आता है तो उस वक्त पर प्रभु ने बुलाता है. அவர்களை அவர் எப்படி அழைக்கிறார் என்றால் சுவிசேஷத்தின் வாயிலாக அவர்களை அவர் அழைக்கிறார். कैसा बुलाता है, खुशखबरी के தேவன் जरिए. அதாவது யாரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. प्रभु किससे चुना पता नहीं. உங்களை கடவுள் தெரிந்து கொண்டார் என்று எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ, அதாவது எனக்கு அது புரியறதில்லை. मुझे पता नहीं कि प्रभु ने आपको चुना है. கடவுள் அதாவது என்னை தெரிந்து கொண்டார் என்பது உங்களுக்கும் புரியாது. आपको पता नहीं कि प्रभु ने आपको चुना. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது நான் பூமியிலே அதாவது நான் பிறக்கிறேன். मैं एक वक्त पर दुनिया में पैदा हुआ. நான் அதாவது சுவிசேஷத்தோடு நான் அதாவது இடைப்படுகிறேன், சுவிசேஷத்தை நான் கேட்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், இல்லை என்றால் அதை தள்ளிவிடுகிறேன். खुशखबरी को सुनता हूँ, उसे मैं कबूल करता हूँ, उसे ठुकराता हूँ. எனக்காக அதாவது கிறிஸ்துவானவர் அதாவது மரித்தார், அதாவது அடக்கம் பண்ணப்பட்டார், அதாவது அவர் உயிர் தெழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறதுனாலே मैं विश्वास करते मसीह यीशु मेरे लिए मरा और कि गाड़ा அந்த அழைப்பு அதாவது என்னில் செயல்படுகிறது. वो बुलावा मुझ पे क्रिया करता है. அப்புறம் அது செயல்படுகிறது, அது உண்மையாகவே செயல்படுகிறது. இந்த வாழ்க்கையானது ये वाकई में कि मैं जिंदगी में क्रिया करता है இது करके முடிவு பரியந்தமும் அதாவது நாம் காத்துக்கொள்ளும்படியாக தேவன் ஏற்கனவே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதா. ये आखिर तक हमें संभालने करके प्रभु ने हमें इसलिए चुना है. ஹalleluya. Hallelujah. தேவன் நம்மை தான் தெரிந்து கொண்டார் என்றது உண்மையை நாம் சரியாக நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். प्रभु ने हमें चुना है कि इस कार्य का कि हम समझना है. முடிவு பரியந்தம் அதாவது நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் தான் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். ने कहा कि आखिर तक जो कायम रहता है उद्धार पाता है. அப்ப நாம அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்கள் जो आखिर तक कायम रहता है அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி முடிவாக தேவன் அதாவது எல்லாரையும் அவர் சொல்ல போகிறார். प्रभु से चुने गए करके प्रभु आखिर में कहेगा. இந்த அதாவது இடைப்பட்ட காலங்கள், इस बीच இந்த காலங்களில் நாம் எப்படி வாழுகிறோம், हम कैसे जीते हैं, நாம் எப்படி இருக்கிறோம், कैसे रहते हैं. நான் அழைக்கப்பட்டது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டது, அதற்கு நான் பாத்திரராக இருக்கிறேனா? मैं जिसके लिए बुलाया गया हूं और जिसके लिए चुना गया है कि उसका योग्य हूं. இயேசு என்னும் ரட்சகரை நான் விசுவாசிக்கிறதுனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறதை, क्या विश्वास, हमारा विश्वास जो है कि यीशु मसीह पर विश्वास करने से अनंत जीवन जो அது है என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தான் நம்மிடத்தில் இருக்கிறதா? वो मेरी जिंदगी में पूरी होती है करके वो विश्वास करते हैं क्या? அப்படி இல்லாதவர்கள் தேவனால் அதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. वो आके प्रभु से चुने गए लोग नहीं है. अगर அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. जो जिनके पास ऐसा भरोसा नहीं है वो प्रभु के लिए அவர்களால் இந்த விசுவாச வாழ்க்கை அழைத்த அழைப்பிலே அவள் நிலை நிற்கவும் முடியாது. वो विश्वास, जिस विश्वास से जो बुलाए गए हैं தேவன் நம்மை उस बुलाए தெரிந்து हुए கொண்டிருக்கிறார் कायम नहीं என்பதை रहेंगे. நாம் சரியாக அறிந்து அதில் அதாவது நிலைத்திருக்கிறவர்கள் அதாவது முடிவிலே அவர்கள் நித்திய ஜீவனை அதாவது மகிமை அடைவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. वही जो कि आखिर तक कायम रहता है और आखिर में के महिमा पाते हैं. இங்கதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சபையாருக்கு எழுதுகிறதாவது இந்த சத்தியத்திலே यहाँ पर प्रेरित जो है कि कलीसिया को क्या लिखता है, உங்களுடைய அதாவது தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் அதாவது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். आपके बुलावे और आपके चुनाव को तुम साबित करो. மேக் ஷூர், आगे साबित பீ करो, டிலிஜென்ட், आगे साबित அதாவது करो. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அதாவது அந்த அறிவுரை அதாவது கொடுக்கிறார். उसको साबित करो, उस पे कायम रहो कहता है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய அந்த அழைப்பு. आज जो प्रभु का जो बुलावा जो है उसको चुनाव जो है, தேவன் தம்மால் மீட்கப்படுகிறவர்கள் தம்முடைய ஜனங்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார், அவர்களை ரட்சிக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். प्रभु अपने लोगों को आके वो चुनता है, उद्धार करता है. எத்தனையோ
ஜனங்கள் ஏதாவது சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. कितने लोग आके वो खुशखबरी को सुनते हैं அதிலும் எத்தனையோ பேர் ஏதாவது அற்புத அடையாளங்களில் ஏதாவது ஆசீர்வாதத்தை பெறுகிறாங்க. और कितने लोग उस आशीर्वाद को पाते हैं, ஆனால் எல்லாரும் ஏதாவது ரட்சிப்பை பெறுகிறது இல்லை. सब उद्धार नहीं पाते, அவர்கள் சும்மா பேருக்கு சபைக்கு வருவாங்க. सिर्फ नाम के लिए कलीसिया में आते இல்லைஎன்றால் हैं ஆசீர்வாதத்திற்காக ஏதாவது கடவுளிடம் வருவார்கள். या आशीर्वाद के लिए आते हैं, இல்லைஎன்றால் ஐயா எங்களுக்காக ஜெபிங்க அப்படி சொல்லுவாங்க. या पास्टर जी मेरे நான் प्रार्थना ஜெபம் कीजिए, பண்ணுவோம், प्रार्थना அவங்க करेंगे, அற்புதம் நடந்துரும், अद्भुत चमत्कार हो गई, ரட்சிப்பை பெற மாட்டாங்க. उद्धार नहीं पाएंगे, they won't be saved. वो उद्धार नहीं पाएंगे, அவர்களாவது நித்திய மீட்பை பெறும்படியாக அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. वो प्रभु से चुने गए लोग नहीं है ताकि वो हमेशा की இதை जिंदगी நாம் पाए। எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் हम कैसे जान सकते ஆண்டவராகிய हैं? இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே प्रभु के सेवा के दौरान ஆயிரம் ஏதாவது லட்சக்கணக்கான ஜனங்கள் ஏதாவது அவர்களாவது நன்மைகளை பெற்றார்கள். हजारों लोग के भलाई पाए, அவர்கள் அநேகம் பேர் ஏதாவது சுஸ்தம் कई அடைந்தார்கள், लोग चंगाई पाए, அநேகம் பேர் ஏதாவது விடுதலை कई அடைந்தார்கள். लोग के जो आजाद हुए, ஆயிரம் ஏதாவது அவர்கள் ரட்சிப்பை பெறவில்லை. सब उद्धार नहीं पाए, No one was saved. कोई उद्धार नहीं पाए, No one received the salvation. कोई भी उसका उस ஆனால் नहीं पाए। தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் தான் அந்த அழைப்பை தான் உறுதிப்படுத்திக் கொள்ள இங்கே பேது தம்முடைய சபைக்கு அவர் சொல்லுகிறார். यहाँ कलीसिया को लिखता है कि तुमको जो बुलावा जो जिस बुलावे बुलाया गया उसमें तुम कायम रहो। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் தான் நம்மை தான் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். प्रभु ने हमें आके चुना है, தெரிந்து கொண்டிருக்கிறதை நம்மை தேவன் அழைத்தார். आज चुने गए हम प्रभु ने बुलाया। ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஊழியர்கள் ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருப்பாங்க. किसी ने हमारे पास वो खुशखबरी गॉस्पेल लेके आया होगा, ஏதாவது ஆண்டவரை பற்றி ஏதாவது ஒரு சத்தியத்தை தான் உங்களிடம் கொண்டு வந்திருப்பாங்க. जो सच्चाई प्रभु के पास जो है वो हमारे पास लेकर आया होगा, இல்லைஎன்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு சுகம் உண்டாயிருக்கலாம். या आपको अद्भुत चंगाई हुआ இல்லைஎன்றால் होगा, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தான் உங்களுக்கு நன்மை या செய்தார். आपकी प्रार्थना को सुनकर प्रभु भलाई किया அதை होगा। குறித்து வேதம் ஒன்றும் சொல்லுகிறது उसके இல்லை. बारे में प्रभु बाइबल नहीं कहती உங்களுடைய है, ஆன்மாவை குறித்து தான் ஆண்டவர் தான் அதிடம் பேசுகிறார். आपके जान के बारे में कहती है, உங்களுடைய ஆன்மாவை குறித்து தான் ஆண்டவர் தான் பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? आपके जान के बारे में कहते हैं कि उद्धार पाए हैं ஆண்டவர் क्या? தான் ரட்சிப்பை குறித்து நிக்கோதேமுவிடமாவது நீ மறுபடியும் பறக்க வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் பேசுகிறார். निकोदेमुस से प्रभु जब बात करने के वक्त यकीन से प्रभु ने उसे कहा कि तुझे उद्धार पाना है, நீதாவது மனம் திரும்ப வேண்டும், நீதாவது மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி அவரோடு 2-3 முறை அவர் ஆணித்தரமாக तो பேசுகிறார். उद्धार पाना है तो आके इस पर मन फिरना है करके निकोदेमुस को प्रभु ने कहा। அந்த யூத அந்த பண்டிதர் இயேசுவை புகழ்ந்து பேசினார். वो यहूदी जो है वो पंडित जो है कि वो यीशु की बड़ाई நீர் की, தேவனிடம் இருந்து வந்த குரு என்று சொல்லி நான் அறிவேன். तो प्रभु से आया है, தேவனிடம் இருந்து வரவில்லை என்றால் எப்படிப்பட்ட அற்புதமான கிரியைகளை ஒருவரும் செய்ய अगर முடியாது. प्रभु से अगर आया नहीं होता तो ये सब बड़े-बड़े चमत्कार नहीं किया होता। நிக்கோதேமு புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். और प्रभु की तारीफ करते निकोदेमुस कह रहा था, அதை இயேசு ஒதுக்கினார். प्रभु ने उसको नजरअंदाज அதை किया, குறித்து அவர் கவலையே இல்லை. उसकी और फिक्र நான் नहीं உன்னிடம் उसको। சொல்லுகிறேன், मैं कहता நீ हूं மறுபிறப்பு அடைய வேண்டும், மறு ஜென்மத்தை அடைய तो வேண்டும். नए सिरे से पैदा हो, நீதாவது ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறு ஜென்மத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி உனக்கு நான் உண்மையாக சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் मैं பேசினார். सच सच कहता हूं, रूह और पानी से तुझे फिर से नए தேவனுடைய सिरे से पैदा பிள்ளைகளாக होना है। இருக்கிற நாம் அந்த உலகத்தில் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இதை போன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய சிலாக்கியம் அநேகருக்கு இல்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு इससे बड़े காரியம். खुश नसीब ये है कि जो प्रभु ने हमें आके चुन लिया, हमें उद्धार किया இங்கே है। பேதுரு தம்முடைய சபையாருக்கு சொல்லுகிறார், உங்களை அழைத்ததாவது அந்த அழைப்பை आज जिस बुलावे में तुमको बुलाया गया தேவன் है, உங்களை அழைத்திருக்கிறார். प्रभु ने बुलाया அந்த है, அழைப்பையும் उस बुलावे को அதற்கு முந்தி தேவன் உங்களை தெரிந்து கொண்டதிலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். उससे पहले जो तुम्हें चुना है उस चुनाव को तुम आगे साबित करो। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். मैं प्रभु से क्यों मैं चुना गया தேவன் क्या? என்னை அழைத்திருக்கிறார். क्या प्रभु ने मुझे बुलाया क्या? சந்தேகத்தோடு அல்ல, शक से नहीं, அதை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். उसे आके साबित करेंगे लिए, पक्का நாம் करने के लिए। விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். हम विश्वास में कायम रहने के लिए प्रभु हमसे बातें करते நாம் हैं। அவிசுவாசம் உண்டாகிறது அது குற்றம் அல்ல. आगे अविश्वास हमें कई बार शक पैदा होता है, वो गुनाह नहीं है। நீங்கள் நிலைத்திருப்பது அது குற்றமாகும். शक में ही कायम रहना वो गुनाह है। நீங்கள் வாழ்க்கை முழுவதும் அவிசுவாசத்தோடு இருந்தால் உங்களுக்கு குற்றமாகும். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. आपकी जिंदगी भर अगर शक में अगर रहेंगे
तो आप आके बुलाए गए नहीं है। இங்கே நம்முடைய வாழ்க்கை ஏதாவது நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். जिंदगी को साबित करो। ஒன்று, पहली बात, தேவன் உங்களை பரிசுத்தர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். प्रभु आपको पवित्र करके आपको आके बुलाता है। நீங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறது. அந்த அழைப்பை प्रभु हमें पवित्र करके हमें बुलाता है। அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்த उस बुलावे को हम साबित करें, पक्का करें, பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும். पवित्र रहना है। தேவன் நம்மை ஏதாவது பரிசுத்தர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். प्रभु हमें पवित्र करके बुलाया है। தேவன் நம்மை ஏதாவது பரிசுத்தமாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु हमें पवित्र रहने के लिए बुलाया है। இங்கே பாருங்க, ரோமர் 1 அதிகாரம் 7வது வாக்கியத்திலே, रोमर 1:7, ரோமர் 1:7, Romans 1:7, அதற்கு முந்தைய வசனத்துல தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இங்கேதாவது தேவன் தம்முடைய ஜனங்களை ஏதாவது பரிசுத்தர்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். प्रभु अपने लोगों को पवित्र लोग करके कहता है। 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வாக்கியத்திலே, 1 कोरिन्थियस 1 கொரிந்தியர் 1:2, 1:2, இங்கே பாருங்க, கொரிந்தியரில் ஏதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும், कोरिन्थियस से जाके कलीसिया कहते हैं पवित्र किए गए। அங்கீகாராத அந்த சபைதான் அது பலதாவது குறைபாடு உள்ள சபையாகும். कलीसिया में कई कमियां थी, அங்கே தான் பல பாவ கிரிகள் இருந்தது. गुनाह का चीज थी। இங்கே வாழ்த்துதலை தான் தெரிவிக்கும் போது பவுல் தான் சபையாரை பார்த்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே, उनको जो बड़ाई करते हुए कहता है कि तुम आगे पवित्र लोग कहता है। கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். मसीह में जो बुलाए गए हैं, जो चुने गए हैं, वो पवित्र लोग हैं। நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற हम पवित्र लोग जो बुलाए गए हैं, நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் हम என்று पवित्र ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார். रहना है, प्रभु कहता है। 2 பேதுரு 1:3-4, दूसरा पत्रस 2:4, 2 பேதுரு 1:3-4, दूसरा पत्रस 1:2, தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। கரெக்ட். திவ்ய சுபாவத்திற்கு நாம் அதாவது பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, ईश्वर स्वभाव का मगर शरीक हो जाए, தெய்வீக சுபாவம் நம்மில் உருவாகும் அதாவது பொருட்டு உருவாக தேவன் விரும்புகிறார். ईश्वर जो स्वभाव जो है हम में आके उत्पन्न हो। தேவனுடைய அன்பினால் நாம் அதாவது எல்லோரும் அதாவது முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के मोहब्बत से आके प्रभु हमको बुलाया है। தேவன் நம்மை ஏதாவது முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மை ஏதாவது தேர்ந்தெடுத்திருக்கிறார். प्रभु ने हमें चुना है, हमें आके बुलाया है। நாம் அதாவது பிறந்த பின்பு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. पैदा होने के बाद प्रभु ने नहीं बुलाया है। நல்லா அறிஞ்சுக்காங்க, जान लीजिए, அதாவது நாம் பிறந்த பின்பு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. पैदा होने के बाद प्रभु ने हमें नहीं चुना है। அவருடைய காருண்யத்தினாலும் அதாவது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அதாவது அனாதியாக அதாவது என்றென்றும் அதாவது இருக்கிறது. उसका जो करुणा, उसकी दया जो है वो कि आबाद तक है। ஆதலால் தேவன் அதாவது செய்த அவருடைய தயவை நிமித்தம் நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். उसके दया के लिए हम प्रभु को धन्यवाद करें। நாம் பரிசுத்தர்களாக இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அதாவது அழைத்தார், முன்குறித்தார், தெரிந்து கொண்டார். हम पवित्र रहने के लिए प्रभु ने बुलाया है, चुना है। தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மகாதாவது மேன்மையானதா. प्रभु का चुनना जो है कि बड़ी बात है। நாம் அதாவது பாவிகளாக இருந்ததாவது போகதா போதிலும், हम जो गुनहगार थे, நாம் தேவனை விட்டதாவது தூரமாக இருந்த போதிலும், प्रभु से दूर थे, அவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் उसके प्यार, उसके रहम से, அவருடைய கிருபையினாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதா. उसके अनुग्रह से प्रभु ने चुना है। தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். हर एक को चुना है प्रभु। உலகத்திலே ஏதாவது இந்த எலெக்ஷன் சமயத்துல दुनिया में आके चुनाव के समय பல கட்சிகள், कई पार्टियां जो है, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் आज कई लाखों लोग சேர்ந்து தான் அதாவது ஒரு தலைவனை ஏதாவது அவர்கள் ஏதாவது தேர்ந்தெடுப்பார். एकजुट होकर एक लीडर को चुनते हैं। தேவன் ஏதாவது அப்படி செய்கிறது இல்லை. प्रभु ऐसा नहीं, அவருடைய சர்வ அதிகாரத்தின்படி, उसके सर्व जो அவர் யாருடைய உதவியும் இல்லாமல், किसी की मदद के बगैर, அவருக்கு யாரும் ஏதாவது உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. मदद करने की जरूरत नहीं அவர் है। தன்னுடைய சர்வ அதிகாரத்தோடு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதுவே மகாதா தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி வேதம் நம்மிடம் பேசுகிறது. अपने अधिकार से मैं चुना ये है कि தேவன்
தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அது முன்குறித்தார் प्रभु என்பதால் ने हमें चुना है நாம் और बुलाया है। உருவாகுவதற்கு முன்னே அதாவது உலகம் அதாவது தோன்றுவதற்கு முன்னமே தேவன் அதாவது நம்மை தெரிந்து दुनिया கொண்டார். की पैदाइश से पहले भी चुना है। ஹalleluya. हालेलुया। அவருடைய ரட்சிப்பை நாம் பெறும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் उसको என்பதால் उद्धार को पाने के लिए प्रभु ने चुना है। குறித்த நாளிலே அவருடைய சுவிசேஷம் நம்மிடம் வந்தது. वक्त आया तो प्रभु खुशखबरी நாம் हमारे எப்படி पास அதாவது है। ரட்சிப்பை பெற हम வேண்டும், कैसे நாம் எப்படி उद्धार அதாவது पाना है? யாரை விசுவாசிக்க हम வேண்டும்? किसे विश्वास करना है? தேவனை விசுவாசிக்க வேண்டும். प्रभु पर विश्वास करना है। தேவன் அதாவது நமக்காக செய்ததாவது செய்யுவதாவது அந்த தியாகத்தை நாம் அதாவது நினைவு கூர்ந்து அதை நாம் அதாவது அறிந்து அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். हाँ, प्रभु जो बलिदान जो दिया है उसे जानकर विश्वास करके இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். यीशु पर विश्वास करना இயேசுவை है। அல்லாமல் அதாவது வேறு ஒருவரும் விசுவாசிக்க கூடாது, முடியாது. बगैर यीशु का किसी भी विश्वास அப்ப नहीं करना இயேசுவை है। விசுவாசிக்கிறதுனால यीशु पर विश्वास करने से தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது அங்கே அது நிரூபணமாகிறது. वहां पर साबित होता है कि प्रभु ने அந்த चुना है। சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்தில் அவர் சேர்த்துக் वो கொள்கிறார். खुशखबरी से प्रभु अपने राज्य में उन्हें बुलाता है। உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தேவன் திட்டம் பண்ணின அந்த திட்டம் காலங்களிலே அது நிறைவடைகிறது. दुनिया के पैदाइश से पहले प्रभु ने आके जो के वक्त पर कार्य को किया करते हैं। உலகம் அதாவது தோன்றுவதற்கு முன் என்றால் உலகம் தோன்றுவதற்கு முன் காலம் இல்லை. हाँ, जब वक्त जो के दुनिया के पैदाइश से पहले नहीं थी, அங்கே ஏதாவது நேரம் இல்லை. वहां पर वक्त नहीं था। நேற்று இன்று நாளை ஏதாவது ஒரு வருடம் ஏதாவது 10 வருடம் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. कल आज कल करके सब कुछ नहीं थी। அது ஏதாவது அவருடைய ஏதாவது அனாதிதாவுடைய திட்டமாகும். उसका जो के अनादि आके इरादा, அவருடைய விருப்பமாகும். उसकी इरादा है। அது குறித்த காலத்தில் और वक्त पर அதாவது நமக்கு ஏதாவது நம்ம ஏதாவது காலத்தில் நாம் ஏதாவது நகர்ந்து கொண்டிருக்கிறோம். और जब के हमारा वक्त आके वो सरकता रहेगा। நமக்கு ஏதாவது நேற்றைய தினம் ஏதாவது நாளைய தினம் ஏதாவது கடந்த வருஷம் ஏதாவது வரும் ஏதாவது வருடங்கள் இன்னும் ஏதாவது பற்பல காலங்கள் நமக்கு ஏதாவது பருவங்கள் கொடுக்கப்படுகிறது. हमारे का वक्त है, मौसम है। ஆனால் ஆண்டவருக்கு ஏதாவது காலம் இல்லை. प्रभु के लिए वक्त नहीं। காலம் இல்லாத ஏதாவது ஒரு சூழலில் आज वक्त जहां पर नहीं थी, ஆண்டவர் தான் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார் என்பதாம். प्रभु अपने लोगों को चुनता है, அது அவருடைய बुलाता है। ஞானமாகும், அவருடைய புத்தியாகும், அவருடைய அறிவாகும். उसका ज्ञान बुद्धि है, देखते हैं। குறித்த நாளிலே और जब वक्त आया, அதாவது காலத்திலே जब वक्त आया, தம்முடைய குமாரனை ஏதாவது தேவன் ஏதாவது இயேசுவை ரட்சகரை அனுப்பினார். अपने बेटे यीशु को उद्धार करता को भेजा। காலம் இல்லாத ஏதாவது ஒரு உலகத்தில் இருந்து ஏதாவது காலம் உள்ள ஒரு உலகத்திற்குள் தேவன் ஏதாவது வருகிறார். प्रभु जो के वक्त के बाहर है, वक्त के अंदर आया। அங்கேதாவது இந்த காலத்தில் இயேசு நமக்காக ஏதாவது பாடுபட்டு மரித்து அவர் உயிர்த்தார். इस वक्त पे यीशु के हमारे दुख उठाया, मारा गया। அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, जब विश्वास அவரை करते हैं, நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் जब பொழுது उसे स्वीकार करते हैं, நாம் அவருடைய ராஜ்யத்தின் ஏதாவது பிரஜைகளாக நாம் மாறுகிறோம். हम उसके राज्य के आके தேவனுடைய नागरिक हो जाते ராஜ்யத்தின் हैं। ஏதாவது பிரஜைகள் அவருடைய ஏதாவது உறுப்பினர்களாக நாம் उसकी மாறுகிறோம். भाषा के उसके नागरिक हो जाते हैं। அது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் அதில் சேருவார்கள். प्रभु से चुने गए लोग वहां पर प्रवेश कर सकते हैं। அதாவது பலருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். कई लोग को खुशखबरी सुनाते हैं, அநேகர் சொஸ்தம் அடையலாம். कई लोग स्वस्थ होते हैं, அநேகர் நம்மோடு ஏதாவது உறவில் ஏதாவது நம்முடைய நண்பர்களாக ஏதாவது தெரிந்தவர்களாக இருக்கலாம். कई हमारे जान पहचान के ஆனால் लोग அவர்கள் ஏதாவது தேவனுடைய ஏதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எப்பொழுது நமக்கு தெரியும். लेकिन हमको कैसा, हमको कब पता, हमको चले कि वो प्रभु से चुने गए लोग இங்கே பேதுரு சொல்லுகிறது மாதிரி நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பேதுரு कहता है சொல்லுகிறார். कि उसे साबित करो। தேவன் ஏதாவது என்னை முன்குறித்தார். प्रभु ने मुझे चुना है, தேவன் ஏதாவது என்னை முன் அறிந்தார். प्रभु मुझे पहले से जानता है, தேவன் என்னை அழைத்தார், बुलाया है। அதில் நான் ஏதாவது உறுதியாக நிலை நிற்க வேண்டும் என்று இங்கே வேதம் நம்மிடம் ஏதாவது பேசுகிறது. उसमें कि मैं के कायम रहना है, நாம் ஏதாவது எங்கேயும் தப்பி போக முடியாது. हम कहीं बच नहीं सकते। நாம் ஏதாவது தேவனை விட்டு ஏதாவது தூரம் போய் விட்டோம் என்றால், தேவனை நாம் மறுதலித்து விட்டோம் என்றால், நாம் ஏதாவது மறுபடியும் அந்த ரட்சிப்பை ஏதாவது பெறுவது கடினமாகும். हम आके प्रभु से दूर गए तो दोबारा उस उद्धार को नया करना मुश्किल बात है। அதாவது பேதுரும் ஏதாவது தேவனை ஏதாவது மறுதலித்தார். पतरस ने भी यीशु को इनकार किया, ரட்சிப்பை பெற்றார். उद्धार पाया। பேதுருவை போல ஏதாவது யூதாசும் ஏதாவது தேவனை மறுதலித்தான். யோதாஸ் भी पतरस जैसे इनकार அவன் किया, தன்னுடைய ரட்சிப்பை இழந்தான். लेकिन उद्धार அவன் பாதாளத்துக்கு போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. लोग को क्या देखते हैं। அதனால இந்த இரண்டு ஏதாவது வகையானது உலகத்தில் நாம் வாழுகிறோம். हम दो तरह की दुनिया में रहते हैं। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய அழைப்பையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். हमारे चुनाव को, हमारा बुलावा ஒன்று को நாம் साबित करना है। கொண்டிருக்கிறோம் காரியம் என்றால் தேவன் உங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். हम कि क्या गौर करिए, प्रभु में पवित्र लोग करके बुलाता है। சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் பரிசுத்தர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். हम जब पवित्र लोग करके हमको बुलावा दिया गया, हम पवित्र जीवन जीना है। 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வாக்கியத்திலே, 2 तीमुथियुस 2:9, 2 தீமோத்தேயு 1:9, 1:9, 1:9,
ம் ம் நம்முடைய அழைப்பு பரிசுத்தமான ஒரு அழைப்பாகும். हमारा बुलावा जो है पवित्र बुलावा है. இந்த பரிசுத்த அழைப்பிலே நாம் அது நிலைத்திருக்க வேண்டும். उस पवित्र बुलावे में आके कायम रहना है. அது ஒரு மகிமையான ஒரு அழைப்பாகும். महिमा में बुलावा है. அது பரலோக அழைப்பாகும். आसमानी बुलावा है. இதுதான் மகிமையான பரிசுத்தமான அழைப்பிலே நாம் அது நிலைத்திருக்க வேண்டும். महिमा में आसमानी बुलावे में हमें फॉर्म रहना है, कायम रहना है. பரிசுத்தம் அடையும்படியாக தான் விரும்புகிறோம். हम सब पवित्र रहना चाहते हैं. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், हमारे जिंदगी में कई तरह के जो के संघर्ष, பலதா சந்தேகங்கள், பல அவிசுவாசங்கள், शक करके जो के अविश्वास, பல பயங்கள், और डर, உலகத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற பல சோதனைகள், कई तरह का आजमाइश, அவைகளிலே நாம் பரிசுத்தர்களாக இருக்க நாம் விரும்ப வேண்டும், ஆசிக்க வேண்டும், அதில் நாம் நிலைத்திருக்க इस வேண்டும். पीछा के मगर पवित्र रहने की हम ख्वाहिश करना चाहिए. நாம் முற்காலங்களிலே நாம் செய்ததாது பெரும் பெரும் பாவங்களை நாம் இப்பொழுது செய்கிறது இல்லை. उस जमाने में एक जमाने में जो कि बड़े गुनाह जो कि अब हम नहीं करते. நாம் இப்பொழுது செய்கிறதாவது சின்ன சின்ன குற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்வது வளர விடுகிறது இல்லை. लेकिन छोटी छोटी जो कि गलतियां गुनाह जो कि हमें आगे बढ़ने के लिए रोकता है. நாம் பரிசுத்தம் அடையதாவது தேவன் விரும்புகிறார். पवित्र रहने के प्रभु चाहता है. நம்மிடத்தில் இருக்கிற குறைகளெல்லாம் தேவன் மாற்றும்படியாக விரும்புகிறார். நாம் கண்டிப்பாக பரிசுத்தம் அடைய நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். हमारे कमियों को दूर करने प्रभु चाहता है. हम अपने आप को आके प्रभु को सुपुर्द करें ताकि वो आके हमें पवित्र करे. இரண்டாவது, दूसरी बात, நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். हम मसीही लोग हैं. நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் हम मसीही लोग हैं. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக, मसीह की जगह के पैरवी करने वाले मसीही लोग हैं. கிறிஸ்தவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறவர்கள். मसीही करे बुलाएंगे हमको. நாம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன குட்டி குட்டி கிறிஸ்துவாக இருக்க हम வேண்டும். आके मसीह जीवन जीना है, मसीह जैसा रहना है. கிறிஸ்துவுடைய சுபாவம் நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும். मसीह की खूबियां हमें रहना है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. தேவன் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். और प्रभु मसीही करके बुलाता है. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். मसीह के पीछे चलने मसीही है. அந்தியோகியாவிலே, சீரியாவில் உள்ள அந்தியோகியாவிலே முதலில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றதாவது பெயர் உண்டாயிற்று. एंटियोक में जो पहले जो के लोग को मसीही करके नाम दिया गया है. எருசலேமில் கிறிஸ்தவம் உருவாயிற்று. यरूशलेम में आके मसीह उठे. அங்கே ஏன் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி பேர் உண்டாகவில்லை. वहां पर नाम नहीं दिया हुआ, नाम नहीं हुआ. அங்கே உள்ளவர்கள், वहां के लोग அவர்கள் மத துவேஷம் உள்ளவர்களாக இருந்தார்கள். जो धार्मिक लोग थे, மத துவேஷம், ஜாதி துவேஷம், और जो जात पात देखने वाले थे. அவர்களுடைய நோக்கம் எல்லாமே யூதர்கள். उनका जो सारा आके लक्ष्य यहूदी थे. நாம் யூதர்கள், हम यहूदी हैं. வேற யாரும் கர்த்தர் ரட்சிக்க மாட்டார். कोई प्रभु को उद्धार नहीं कर सकता. யாரும் ரட்சிப்பை பெற மாட்டாங்க. उद्धार नहीं पा. யூதர்கள் மாத்திரம் தான் கர்த்தருடைய ரட்சிப்பை பெறுவார்கள். यहूदी आके उद्धार पा सकता இந்த है. மதவாதம், ऐसे जाके जो धार्मिक आके மொழி துவேஷம், जो भाषा के बारे में आके ஜாதி துவேஷம் எருசலேமில் இருந்தது. यरूशलेम में थी. இங்கே சீரியாவில் உள்ள அந்தியோகியா என்ற பட்டணத்திலே, सीरिया में एंटियोक करके जगह है. அங்கே கிறிஸ்தவர்கள் ஏராளமாக பெருகினார்கள். मसीह लोग बढ़ गए. சீஷர்கள் பெருகினார்கள். चेले बढ़ गए. அவர்களுக்கு வேறு எந்த பெயரும் இல்லை. அவர்கள் அவர்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் யூதர்களாகவும் தான் இருக்கலாம், ஏராளமான புறஜாதிகள் இருந்தார்கள். ज्यादातर जाके गैर धर्म के लोग அவர்கள் மத்தியிலே के बीच கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு मसीह के पीछे चले मसीही करके मसीही करके அப்பதான் கிறிஸ்தவன் என்றால் मसीह मसीह यानी கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். मसीही मसीह यानी अभिषेक पाए. பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துவுடைய நாமத்தை தான் பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் पिता से अभिषेक पाए, जो मसीह का नाम தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிறவர் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள். अभिषेक पाए लोग जो है. ஹalleluya. எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்றால் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். सब मसीह है तो प्रभु से अभिषेक पाए இயேசுவை हैं. பின்பற்றுகிறீர்கள், அது குட்டிதான். இயேசு குட்டி கிறிஸ்து என்பதாம். हम मसीह के पीछे चले रहे के छोटे मसीही है. मसीह है. கிறிஸ்தவர்களாக இருக்கிறது நிமித்தம் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக நாம் हम मसीही होने से मसीह का स्वभाव खूबियां होना चाहिए. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தில் मसीह 11:24 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இங்கேதாவது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் மற்ற சீஷர்கள் புறஜாதிகளின் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பணியாற்றி வந்தார்கள். वो चेलों के जो गैर कौम के लोग के बीच में अपने आप सेवा कर रहे थे, खुशखबरी बता रहे थे. அவர்கள் மத்தியிலே முதல் கிறிஸ்டியன்ஸ் என்ற பெயர் உண்டு. उनके बीच में के मसीही करके नाम आए. நாம் எல்லோரும் கிறிஸ்டியன்ஸ் தான். हम सब मसीही हैं. எல்லோரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். हम के मसीह के पीछे चले
चलने वाले हैं, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நாம் பின்பற்றுகிறோம். अभिषेक पाए लोग के पीछे चलते हैं. அதாவது நாம் ஏதாவது கிறிஸ்டியன் என்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். हम सब मसीह है यानी अभिषेक पाए. தேவனுடைய ஆவியை ஏதாவது ஆவியை பெற்றிருக்கிற தேவனுடைய ஏதாவது அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். प्रभु का अभिषेक पाया हम क्या मसीह தேவனுடைய है. வல்லமை ஏதாவது என்னிடத்தில் प्रभु का இருக்கிறது. सामर्थ मुझ में நான் है. கிறிஸ்துவை போல் வாழ முடியாது. मसीह जैसे जीना, கிறிஸ்துவுடைய சுபாவம் உள்ளவர்களாக தான் வாழ முடியாது. मसीह का स्वभाव हमें தேவன் होना நம்மை है. தெரிந்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார் என்பதா. प्रभु ने हमें चुना है, वो बुलाया है. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 13வது வாக்கியத்திலே 4:13 पढ़ेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. படிப்பறிவு இல்லாததாவது இந்த அப்போஸ்தலர்கள், ये जो पढ़े लिखे नहीं है, அவர்கள் பேசின ஞானத்தை பார்த்ததாத அநேக ஜனங்கள் उनके जो के बातें करके इल्म को देखकर के ज्ञान को देखकर वो क्या हैरान हो गए, ஆச்சரியப்பட்டதோடு वो के दंग रह गए. இவர்கள் எல்லோரும் இயேசுவோடு இருந்தவர்கள். तो यीशु के साथ அப்ப थे. இயேசுவின் ஞானத்தை அவர் यीशु का பெற்றிருக்கிறார்கள். अकल जो इल्म उनके இயேசு पास எப்படி है. பேசினாரோ அப்படி ये பேசுகிறார்கள். जैसे यीशु बात करते हैं वैसे बात இயேசு करता எப்படி है. கிரியை செய்தாரோ அப்படி இவர்கள் கிரியை जैसे यीशु ने செய்கிறார்கள். क्रिया की वैसे ये करते हैं. இவர்கள் அதாவது மெய்யாகவே இயேசுவுடையவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள், பக்தர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தான் அறிந்து கொண்டார்கள். वाकई है कि यीशु के साथ थे करके कहने लगे. நாம் இயேசுவோடு இருந்தால், இயேசுவோடு நாம் நடந்தால், இயேசுடைய சுபாவத்தை நாம் பெற்றிருப்போம். यीशु के साथ रहने से चलने से यीशु का खूबी हमें आती है. நாம் சாத்தானோடு நாம் நடந்தால், हम शैतान से நாம் के साथ தீய ஆவி, அசுத்த ஆவி, அசுத்த கிரிகளோடு நாம் வாழ்ந்தோம் என்றால், बुरों के साथ जाके जैसे लोग के साथ चलेंगे तो நம்மிலும் அசுத்த ஆவி, அதாவது தீய கிரியைகள் நம்மில் हमने உண்டாகும். देखे जो बुराइयां निकलेंगी. இங்கேதான் இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். ये यीशु के साथ थे. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். यीशु के साथ இவர்கள் रहते இயேசுவை थे. போடு வாழ்கிறார்கள். यीशु जैसा जीते हैं. இயேசுடைய பணிவு, यीशु का जो नम्र था, இயேசுடைய கிருபை, उसका अनुग्रह, இயேசுடைய அற்புத கிரியைகள் उसका செய்யுவதால் अद्भुत வரங்கள், जो वरदान, இயேசு போதித்த போலதான் இவர்கள் போதிக்கிறார்கள். यीशु ने जैसा இவருடைய सिखाया வார்த்தை सिखाते हैं. ஏதாவது எங்களை ஏதாவது ஆக்கர்ஷிக்கிறது. उनकी बातें हमें आकर्षित करती है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा हो. நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை மசீஹி. போல நாம் வாழ வேண்டும். मसीह जैसा जीना है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा ரோமர் हो. 8 அதிகாரம் 29வது வாக்கியத்திலே रोमियो 8:24, रोमन्स 8:24. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களாவது முதற் பேரவனாக தான் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். या पौलुस आके जिसको बुलाया उसको महिमा में पाया किया. प्रभु का बुलावा, தெரிந்து கொண்டதால் நோக்கம், प्रभु ने चुना, उसका मकसद, எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், क्यों चुना, அதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். उसे जानना है. சும்மாதாவது வாழ்க்கைதாவது சும்மா ஒரு வேஸ்டான வாழ்க்கை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. हम व्यर्थ जीवन जीने के लिए प्रभु ने नहीं இந்த बुलाया. பூமியில ஏதாவது எல்லாரையும் போலதான் நம்ம அதை வாழுகிறோம் என்று சொல்லி அப்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. औरों की तरह जीने के लिए प्रभु ने नहीं बुलाया. அதாவது அதன் நோக்கத்தை இங்கே பவுல் எழுதுகிறார். उस मकसद को लिखा. அவர் என்ன எழுதுகிறார் क्या என்றால், लिखते हैं? தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாயிருக்கும்படியாக, अपने बेटे के हम शक्ल होने के लिए, இயேசுவை போல மாறும்படியாக, यीशु जैसा होने के लिए, நாம் அதாவது இயேசுவாக பூமியில் வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பவுல் எழுதுகிறார். यीशु जैसा जीने के लिए प्रभु ने बुलाया है. பவுல் இயேசுவோடு தான் நெருங்கியதாவது பழகதாவது வருதா விரும்பினார். फिर पौलुस आके यीशु के साथ जीना चाहते थे. இயேசு ஏதாவது அவர் நேரடியாக பார்த்தாரோ இல்லையோ நமக்கு தெரியல. यीशु को रूबरू देखा क्या पता नहीं. ஆனால் அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு அவருக்கு நெருக்கமான ஒரு ஐக்கியம் लेकिन உண்டாயிற்று. जीवोटा यीशु के साथ बहुत नजदीकी அவர் संबंध थी. மனிதனிடமிருந்து கற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. वो इंसान से सीखना नहीं चाहता था. அதாவது அவர் ரட்சிக்கப்பட்டது நாட்களாவது முந்தியதாவது பல அப்போஸ்தலர்களாவது போதித்து வந்தார்கள், பல சபைகள் உருவாயிற்று. அவர்கள் கிட்ட போதனை பெற இவர் விரும்பவில்லை. जो उद्धार पाने से पहले कई प्रेरितों ने जो शिक्षा जो दी है उनके पास जाकर सीखना नहीं चाहता. அவருடைய ஆலோசனைகளை பெற விரும்பவில்லை. वो उनका सलाह அவர் என்ன செய்தார் என்றால், நீண்ட நாட்களாக लंबे साल இயேசுவோடு பழகி, यीशु के साथ இயேசுவோடு தியானித்து ஜெபித்து, यीशु के साथ ध्यान करके, அதாவது இயேசுவிடம் அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று, उसका वचन को उसका बातों को सुनना है करके அநேகம் வார்த்தைகளை இயேசுவிடம் பெற்றுக்கொண்டார். कई बातें यीशु से पाया है. ஆதலால்
தான் அவருடையதாவது நிருபங்கள் எழுத்துக்கள் ஏதாவது புதிய ஏற்பாடு முழுவதும் நிரப்பி இருக்கு. इसलिए पुराने नियम पूरे उसके ही खत से भरे हैं. அதற்கு முன்பாக தான் இருந்த பேதுருவாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், அதாவது யோவானாக இருக்கட்டும், அவர்களை காட்டிலும் उससे जो पतरस हो या याकूब हो उनसे बढ़कर இயேசுவோடு அதாவது அவருடையதாவது நெருக்கமான வாழ்வு, आज यीशु के साथ उनका नजदीकी जो रिश्ता जो है, அவருடைய மரணத்தில் அதாவது என்னுடையதாவது மரணம் என்னுடைய ஜீவன், उनकी जो मौत में मेरी मौत जो है, அவருடையதாவது உயிர்த்தெழுதல் அதாவது என்னுடைய உயிர்த்தெழுதல், उनका जी उठना मेरा जी. அவரை போல் நான் மாறும்படியாக அவர் என்னெல்லாம் பிரயாசம் எடுத்தாரோ நமக்கு தெரியல. हाँ, उन्हें क्या क्या प्रयास उठाया पता नहीं. அரேபியாவில் ஏதாவது 23 ஆண்டு அதாவது he was meditating. 23 साल तक अरबी में उसे मेडिटेट के ध्यान அதாவது करते हैं. அரேபியாவில் அதாவது 23 ஆண்டுகள் அதாவது கிறிஸ்துவோடு அதாவது தியானத்தில் இருந்தார் என்ற ஒரு சிறிய குறிப்பு மாத்திரம் இருக்கிறது. अरबी में 23 साल के ध्यान किया. அப்ப இந்த 23 ஆண்டுகளிலே அதாவது இயேசுவிடம் அதாவது சுவிசேஷத்தில் இல்லாத अनेक சத்தியங்களும் சுவிசேஷத்திற்கு இணையாக சுவிசேஷத்திற்கு சப்போர்ட்டாக கர்த்தருடையதாவது ஆலோசனைகள் வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்டார். कुछ खबरें कई चीज जो नहीं हुआ कि प्रभु से मांग के उसे पाया करके, और कुछ चीजें कि जो कुछ खबरें उसमें से के तुलना करके लिखा देखते हैं. சுவிசேஷங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பாடு மரண அதாவது பந்தியின் பொழுது இயேசு பேசின வார்த்தை, आज यीशु ने जो आके जो उसके जो लास्ट जो आखिरी जो प्रभोजन में जाके उसने जो बातें जो कही थी, அந்த வார்த்தை இதை பாருங்கள், அதாவது பவுல் அதாவது இயேசு அதாவது பேசினதை அதாவது அவர் நேரடியாக கேட்டு அவருடைய விதத்தில் அவர் எழுதுகிறார். वो ऐसा लिखता है जैसा कि यीशु ने खुद इसको रूबरू आके उसको आके कहा हुआ दे देते हैं. எந்த ஒரு மாறு கருத்தும் இல்லை. उसको कोई आके बदलावट नहीं. இயேசு தான் தன்னுடைய அந்தி அதாவது இறுதி போஜனத்தில் அவர் என்ன பேசினாரோ, यीशु ने अपने आखिरी भोजन में क्या कहा, என்ன வார்த்தை அவர் பயன்படுத்தினார், क्या बातें उसने इस्तेमाल की, அந்த வார்த்தை தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே அதாவது கொரிந்தியர் புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். वो बात है कि अपने खत में लिखता है. அதனால அதாவது யாரிடம் இருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை, मैं किसी से नहीं அது पाया, கர்த்தரிடம் இருந்து நான் நேரடியாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். आके पाया क्या, ஏன்னா இவர் சுவிசேஷத்தை படிக்கல. क्योंकि उसे खुशखबरी நல்லா கவனிக்கணும். अब समझ he never read that gospel. उसे खुशखबरी नहीं पढ़ा उसने. இதற்கு ஏனால் அது பவுல் எழுதுகிற சமயத்தில் சுவிசேஷம் ஒன்றும் எழுதப்படவில்லை. पौलुस के जमाने में आके खुशखबरी नहीं थी. ஏனென்றால் அது பவுலுடைய எழுத்துக்கள் சுவிசேஷங்கள் எழுதப்படுவதற்கு முந்தி அது ஆரம்பத்தில் எழுதப்பட்டதா. क्योंकि पौलुस का खत जो है कि खुशखबरी से पहले लिखी गई है. பவுல் எழுதினது அந்த வார்த்தை ஏதாவது இந்த சுவிசேஷ எழுத்தாளர்கள் ஏதாவது காப்பி எழுத்தார்கள் என்றும் அல்ல. किसका ये नहीं कि जो पौलुस के जो खत को नकल करके उन्हें खुशखबरी लिखा है. அப்போஸ்தலர்கள் ஏதாவது எழுதினதாவது வார்த்தைகள் ஏதாவது முன்னதாக இருக்கட்டும் பிறதாக இருக்கட்டும் அதாவது உண்மையான ஏதாவது காரியத்தை அவர் இருக்கிற வண்ணமாகவே எழுதினார்கள். जो प्रेरित और जो की जो हकीकत वो लिखा उन्होंने. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के नाम की महिमा हो. பவுல் அதாவது இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக வெகுவாக அவர் பிரயாசப்பட்டார். पौलुस आके यीशु को और गहराई से जाना चाहता है. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். हम यीशु को जानना है. இயேசுவை அறிகிற அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் அவருடைய கிருபையிலும் நாம் அதாவது பெருகும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். हम यीशु के पहचान में उसकी जानकारी में இரண்டாவது நாம் கவனிக்கிற காரியம் என்னென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல் நாம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். हमके मसीह जैसा जीना है, रहना है. கிறிஸ்துவுடைய சுபாவம் அவருடைய சாயல் நம்மில் உண்டாயிருக்க வேண்டும். मसीह का स्वभाव हमें होना है. ஏதாவது பவுல் சொல்லுகிறார், पौलुस कहते हैं இயேசுவுடைய காயங்கள், यीशु का जो घाव, ஸ்டிக்மாட்டா, उसका घाव जो है, ஏதாவது ஸ்டிக்மாட்டா என்று சொல்லி அதற்கு ஆங்கிலத்தில் பேராகும். स्टिग्माटा करके कहते हैं, स्टिग्माटा कहते हैं. அந்த ஸ்டிக்மாட்டா என்றதாவது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், उसका मतलब क्या है, இயேசு அடைந்த அந்த பாடுகளுடைய காயம், और यीशु ने जो पाया जो घाव जो है, அவருடைய சரீரத்தில் உண்டாயிருக்கும் காயங்களோடு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். उसके जो बदन में जो घाव जो है उसको बराबरी करके बात करता है. சில கத்தோலிக்க ஃபாதர்மார்கள், कुछ कैथोलिक फादर्स, அவங்களுடைய அனுபவத்திலே, उनके अनुभव में இயேசுடைய பாடுகளை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்து அதை அனுபவித்திருக்கிறார்கள். ஸ்டிக்மாட்டா அவர்களுடைய உடலில் இருக்கிறது என்று பலர்கள் பேசுகிறார்கள். यीशु के जो उस दुखों को, उस घाव को उन्होंने आके अपने शरीर में आके रखा करके कहते हैं. இதை முதலாவது பவுல் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக அவர் எழுதுகிறார். फिर पौलुस की जिंदगी यूं ही बातें देखते हैं. அப்ப இந்த பாடுகள் இயேசுவுடைய பாடுகளை நான் சுமந்து திரிகிறேன். यीशु के दुखों को मैं आके उठा के चलता हूं. எவ்விதத்திலும் ஆத்துமாக்கள் ரட்சிப்பை பெற வேண்டும், कैसे भी आके उद्धार पाए लोग, சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வெகுவாக பிரயாசப்பட்டார். खबरें फैलाना करके उसे बहुत मेहनत की. ஏராளமான சபைகளை அவர் எழுப்பினார். कितने कलीसिया उठाए. தேவ நாமத்திற்கு மகிமை. प्रभु की नाम
नाम की महिमा हो। கிறிஸ்துவை போல் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். मसीह जैसा जीने के लिए प्रभु ने बुलाया ஆனால் है। கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல் தான் இருக்க வேண்டும். मसीही यानी मसीह जैसा। ஆனால் நாம அதாவது அநேகர் இடமதாவது நம்ம அப்படி ஏதாவது கேட்க முடிகிறது இல்லை. हम कई जगह नहीं सुनते हो। எல்லாரும் கள்ள பயலும் सब के ढोंगी है திருடர்களும் और के लुटेरे हैं கொள்ளையடிக்கிற பயலும் और लूट मार करने वाले என்னதாவது இந்த மோசடிக்கார பயல்களை தான் நம்ம பார்க்கிறோம். और एक लूट मार करने वाले को देखते हैं। ஆனால் அதாவது அப்படிப்பட்டதாவது ஒன்றைதாவது இயேசு அதாவது அவர் சிந்திக்கவில்லை. लेकिन प्रभु ने यीशु ने ऐसा नहीं सोचा। அவர் தம்மை தான் பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அதாவது இங்கே தெளிவாக தெரிவிக்கிறது என்னவென்றால் पौलुस के जो के साफ लिखता है கிறிஸ்துவுடைய சாயல் அதாவது நம்மில் உருவாக முடியாது. प्रभु की सूरत हमें होनी चाहिए। கிறிஸ்துவுடைய சுபாவம் நம்மில் உருவாக முடியாது. स्वभाव में होना है। அது நமக்கு அதாவது முக்கியமான ஒரு காரியமாகும். ये हमारी बहुत ही अहम बात है। மூன்றாவது तीसरी बात நாம் அதாவது உப்பு என்று சொல்லிதாவது இயேசு சொல்லுகிறார். हम आके दुनिया का नमक है कहते हैं। நீங்கள் அதாவது உலகத்திற்கு அதாவது உப்பாய் இருக்கிறீர்கள். दुनिया के नमक हो। உப்பு பலதாவது அழுகி போகும் கெட்டு போகும் அதாவது தன்மை அதை பாதுகாக்கும் அதாவது ஒரு அதாவது பொருளாகும். नमक में वो खूबी है कि कुछ भी खराब चीजों को लंबे दिन तक ताजा रखता है। அதனால ரசாயன அதாவது ரசாயனம் उसके गुण जो है அதாவது பொருட்களை அதாவது அது பாதுகாத்து வைக்கும். वो आके चीजों को संभाल के रखता है। ஆகாரங்களை பாதுகாத்து வைக்கும். खाना को संभाल के रखता है। இயேசுவின் காலத்தில் அதாவது பொன்னை காற்றில் உப்பு விலையேறப்பட்டத வஸ்துவாக இருந்தது. यीशु के जमाने में सोने से बढ़कर नमक का जो आके अहमियत ज्यादा थी। ராணுவ வீரர்கள் அதாவது அவர்களுக்கு வந்து அதாவது உப்பை ஏதாவது சேலரி ஏதாவது சேலரி என்றால் என்ன தமிழ்ல சம்பளமாக கொடுப்பார்களாம். या फौजियों को तनख्वाह के नाम पे नमक देते थे। ஏனென்றால் அதாவது பொன்னை காட்டிலும் அதாவது உப்பு அவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்ததா. ये सोने से बढ़कर जो नमक का जो आके अहमियत ज्यादा थी। அதாவது கிச்சனில் ஏதாவது பொருள் ஆகாரத்தை ஏதாவது உப்பை வைத்து பாதுகாப்பாங்க. रसोई में जो है कि नमक को रख के चीजों को लंबे दिन तक संभाल के रखते हैं। நாட்களில் சிலர் ஏதாவது மரித்த பின்பு அடக்கம் செய்யும் அதாவது படும் பொழுது உடலுக்கு ஏதாவது உப்பு போட்டு அவர்கள் அது அடக்கம் हम कई जगह देखते हैं जहाँ पर लोग दफनाते हैं नमक அது நீண்ட நாட்கள் அதாவது அது கெடாமல் அழுகி போகாமல் वो लंबे दिन के सड़ना नहीं चाहिए। ஆண்டவர் அதாவது நம்மிடம் பார்த்து சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு உப்பு। प्रभु मैं देखिए कहते हैं कि तुम दुनिया के नमक। இந்த உலகம் அதாவது அழுகி போகாமல் கெட்டு அதாவது அழிந்ததாவது அது சிதைந்து அதாவது அழிந்து போகாமல் இருக்கும்படியாக தேவன் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார்। प्रभु ने हमें इस दुनिया में नमक करके रखा ताकि दुनिया के सड़ के आगे खराब ना हो। இதுதான் பாதுகாக்கும் தன்மையுடையதாகும்। या के संभालने वाला खूबियां उसमें நம்முடைய நடத்தை हमारा चाल चलन நம்முடைய நடத்தை அதாவது சுவிசேஷத்தை நாம் அதாவது ருசியாக ஜனங்கள் மத்தியில் அதாவது நாம் தெரிவிக்க வேண்டும்। लोगों के सामने के एक स्वादिष्ट के भोजन की तरह लोगों को पेश करना। சுவிசேஷத்தை நாம் அதாவது சாட்சியாக நாம் அதாவது ஒரு உப்பை போல நாம் அதாவது ஜனங்கள் மத்தியிலே தான் வைக்க வேண்டும்। खुशखबरी को के गवाही के तौर पे लोग के सामने आके रखना है। இந்த அதாவது உப்பினால் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அதாவது சத்தியத்தை நாம் அதாவது ருசியாக மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும்। जो स्वाद के मुताबिक के जैसा इस खुशखबरी को लोगों के सामने पेश करना है। प्रभु के नाम की महिमा हो। நாம் உலகத்திற்கு உப்பா இருக்கிறோம்। हम दुनिया के नमक हैं। உப்பா இருக்கிற நாமே கெட்டு போனால் नमक जो हम अगर हम बिगड़ गए तो இந்த உலகமே ஏதாவது இருக்கா? दुनिया को हम कैसे संभालेंगे हम? அப்போ தேவனுடைய தண்டனையும் ஏதாவது சடுதியாக இருக்கும்। प्रभु का जो सजा भी गजब भी अचानक होगा। நோவா அவருடைய குடும்பத்தார் ஏதாவது பக்திமான்களாக இருந்தார்கள்। नोवा और उसके परिवार के भक्ति लोग थे। ஆனால் அதாவது உலகம் அனைத்திலும் அதாவது எல்லாரும் அதாவது பாவிகளாக துரோகிகளாக பல அதாவது குற்றம் புரிகளாக लेकिन दुनिया के लोग के हर तरह के जो बुरे बुरे गुनाह कर रहे थे। அவர்களுக்கு அதாவது சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது। उनको खुशखबरी दी गई। ஆனால் அதாவது அவர்கள் அதாவது ஒருவராகிலும் அதாவது அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை। लेकिन कोई भी उस खुशखबरी को कबूल नहीं किया। இப்போ நம்ம அதாவது காரியமா அதுதான் हमारी बात ही நாம் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம்। हम खुशखबरी बताते हैं। இந்த சுவிசேஷத்தை நம்ம அதாவது கொடுக்கும் விதம் हम जिस तरीके से जो लोगों को जो आके बताते हैं அந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நாம் இருந்து இதை ருசியாக நாம் வழங்க வேண்டும்। उस खुशखबरी के मुताबिक हमारा के वो चाल चलन रहे
स्वादिष्ट रहे। நாம் அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அதாவது நாமே हम जो खुशखबरी बताते हैं நாம் அதாவது அதற்கு பாத்திரராக இராமல் நம்ம அதாவது கொடுக்கும் பொழுது उसके अगर हम आगे उसका अगर लायक ना रहेंगे तो योग्य नहीं रहेंगे तो काबिल नहीं அது रहेंगे அதாவது செயல்படுகிறது இல்லை वो फिर आके वो काम नहीं कर सकते। தேவனுடைய நாமத்திற்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் मत्ती 5:13 को पढ़ेंगे। எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாது. அதாவது உப்பில் அதாவது ஒரு சாரம் இருக்கிறது, नमक में क्या एक स्वाद है। அதாவது உப்பு பொதுவாக அதாவது சீக்கிரமாக கெட்டு போகிறது இல்லை। नमक जो है जल्दी खराब नहीं होता। அது பல அதாவது ஆண்டுகளாக பல வருடங்களாக பல யுகங்களாக உப்பு உப்பாகத்தான் இருக்கும்। क्योंकि कई साल तक नमक ही होता है। ஆனால் அதாவது வெளியில் உள்ள காற்று மண்டலத்தின் அதாவது பிரஷர், लेकिन बाहर की जो हवाएं जो वातावरण இல்லைனால் மற்றதாவது ரசாயன பொருள் அதாவது அதில் ஏதாவது கலக்கும் பொழுது வேணா அதனுடைய அதாவது தன்மை அது இழந்து போகும்। बाकी के जो वातावरण के उस नमक के स्वाद को आके वो आके निकाल देता है। ஆனால் ஒருபோதும் உப்பு தன்னுடைய சாரத்தை அதாவது இயற்கையாகவே சீக்கிரமாக அதை இழப்பது இல்லை। नमक अपने आप कुदरती तौर से उस स्वाद को निकाल नहीं सकता। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக। की नाम की महिमा हो। நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் तुम दुनिया के नमक हो। நாம் நம்முடைய அந்த உப்பு என்னும் சாரம் அந்த ருசியை நாமே இழந்து விட்டால் उस नमक का स्वाद अगर हमें निकाल देता அது பிறருக்கு பிரயோஜனப்படாது, பிறர் அதனால் மீட்பை பெற மாட்டார்கள், பிறருக்கு அது ஆசீர்வாதம் இல்லை என்று இங்கே இயேசு சொல்றார்। औरों के लिए कोई फायदा नहीं होगा, औरों के लिए कोई आशीर्वाद नहीं होगी। நம்முடைய நடத்தை நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்। हमारी चाल चलन औरों के लिए के वाक्य भलाई को पैदा करना है। 4ஆம் அதிகாரம் 5-6வது வாக்கியம்। கொலோசியர் 4:5-6 அவனவனுக்கு எண்ணினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் சிறுமைப்படுத்தினதாயும் உப்பால் சாரம் நிறைந்ததாயும் இருப்பதாக। ஹalleluya। நாம் எப்படி நாம் பேச வேண்டும், हम कैसे कैसे बात करना है। அநேக நேரங்களிலே நம்முடைய வார்த்தை நம்ம தவறி நமது பிதட்டி நமது தவறாக நாம் பேசி விடுவோம்। हम कई बार आके अपने बातों में चूक जाते हैं। நமது அநேக நேரங்களில் கெட்ட வார்த்தை பேசி விடுவோம்। हम कई बार गाली गलौज देते हैं। நமது அநேக நேரங்களில் தவறாக பேசுகிறோம்। हम कई बार गलत बातें कहते அநேக हैं, நேரங்களில் நாம் பொய் பேசுகிறோம்। झूठ बोलते हैं। நாம் செய்கிறது உண்டு, நாம் செய்யாதது உண்டு। हम करते कुछ और कहते कुछ। ஆதலால் நம்முடைய வார்த்தை ருசி ஏறினதாக அது உப்பு சாரம் உள்ளதாக அது இருக்க इससे வேண்டும்। हमारे बातों में स्वाद होना चाहिए। எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் பேசக்கூடாது என்று நாம் முன்னதாகவே நம்ம தீர்மானித்து நாம் பேச வேண்டும்। हम कहाँ कैसे बात करना है करके पहले उसके बारे में समझना है। நம்முடைய சில நேரங்களில் நாவை அடக்குவது ரொம்ப நல்ல காரியமாக। कई जगह पर अपनी जुबान को लगाम देना जरूरी है। ஏனென்றால் நாவை அடக்காமல் இருக்கிறதுனால பல தீமைகள் பல சண்டைகள் பல உபத்திரவங்கள் உண்டாகிறது। जब एक जुबान को काबू नहीं दे सकता वहाँ पर कई तरह का लड़ाई या झगड़ाई हो ஆனால் सकती है। எங்கே பேச வேண்டும் என்று பேச வேண்டுமோ அங்கே கண்டிப்பாக பேசி ஆக जहाँ வேண்டும்। पर बातें करना है जरूरी है। இப்போதாவது நீங்க கேள்வி கேட்பீங்க, आप एक सवाल उठा सकते அது हैं, எப்போ எந்த நேரத்துல பேசணும் எந்த நேரத்துல कहाँ பேசக்கூடாது, पर कैसे कब बातें करना है। அது உங்களுக்கு தேவன் கொடுக்கும் அறிவை வைத்து தான் அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது। आप खुद आके इस बात का फैसला करना है कि कहाँ पर किस तरीके से बात நாம் நற்காரியங்களை நல்ல காரியங்களை பேச வேண்டும்। हम भले है वो बातें करें। நான் இந்த தினத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசுனது என்னவென்றால், प्रभु ने मुझसे क्या बातें की आज के दिन? நாம் தேவையற்ற காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து இருக்கக்கூடாது। बेवजह बातों पर आके हम आके ज्यादा ध्यान ना दें। அதில் ஒன்று एक बात है, சபையை குறித்து தேவையற்ற காரியங்கள் நம்மில் பேசுகிறதினாலே कलिश के जो बेवजह बातों के बारे में चर्चा அது நமக்கு பெரும் சங்கடங்களை பெரும் ஆத்மீக அவிசுவாசத்தை உருவாக்கி நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது। हमें आके कहता है कि शक को पैदा कर सकता है, प्रभु से दूर भी कर सकता யாரை है। குறித்தாலும் சரிதான் நாம் தேவையில்லாத காரியங்களை நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை। किसी के बारे में बेवजह बातें करने की அது जरूरत नहीं है। ஏன் தெரியுமா? क्यों? they are not our subject। क्योंकि वो हमारा पार्ट नहीं है। அந்த காரியம் என்னுடைய சப்ஜெக்ட் என்னுடைய பொருள் அல்ல, वो हमारा कार्य नहीं है, அது எனக்கு அவசியமும் அல்ல जरूरी भी नहीं है। என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளும் பொழுது ऐसा जब करते हैं நாம் பேசாமல் இருப்போம்। हम बातें नहीं करेंगे। நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் எடுத்து பேசுவதினாலே हमारा बेवजह बातों पर अगर ज्यादा गौर करें ध्यान देंगे तो இதை இவருக்கு எதிரடியாக இருக்கிறவர்களும் இதை எடுத்து பேசுவார்கள்। इसके जो खिलाफ जो रहने वाले भी इसके उल्टे बात कर அங்கே தேவையில்லாத பிரச்சனை பிரிவினை பல சண்டைகள்
உருவாகும். वहाँ पर लड़ाई झगड़ा फूट இது की आ நம்முடைய सकती வாழ்க்கை है. அல்ல. ये हमारी जिंदगी नहीं है. நீங்கள் தீர்மானிங்க. आप फैसला யாரை कीजिए. குறித்தனாலும் சரி इसके बारे भी हो, தேவையற்ற காரியங்களை பேசாதீங்க. बेवजह बातें ना करें நீங்கள் ஏதாவது அமைதியாக இருங்க. और खामोश रहें. அதுக்குன்னு ஏதாவது நம்ம ஏதாவது ஊமையை போல ஏதாவது அமைதியாக, ஊமை என்பது வேற, इसका मतलब ये नहीं कि गूंगा बन के रह करके, ஊமை என்பது வேற, गूंगा है नहीं பேசாமல் இருப்பது வேற. और खामोश है अलग அதற்கு விளக்கம் ஏதாவது வெவ்வேறானது. अलग अलग बातें. ஊமை என்பவன் गूंगा जो அவனுக்கு பேசவே தெரிய முடியாது. बातें भी नहीं कर सकता. அப்போ நாம ஊமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. हम गूंगे नहीं रहना. நான் ஏதாவது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே ஒளி, ஏதாவது ஊமையாக இருக்க சொல்லல. प्रभु कहते हैं कि हम खामोश रहे, गूंगा न रहे. அதாவது ஊமை பேசுவதே இல்லை, गूंगे बात नहीं करते. பேசுகிறவர்கள் ஏதாவது அமைதியாக இருக்கிறதா கர்த்தர் சொல்லுகிறார். बातें करने वाले के खामोश रहे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा. நம்முடைய நடத்தை, हमारी चाल அதாவது चलन, எப்படி நாம தான் இருக்கிறோம். हम कैसे हैं. இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு குறுகிய காலம் தான். हमारी जिंदगी जो இந்த बहुत குறுகிய காலத்தில் கம் है. நாம் ஏதாவது எப்படி ஏதாவது கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். इस कम समय में दुनिया प्रभु के लिए कैसे पसंदीदा जिए करके सब देखें. நம்முடைய நடத்தை, நம்முடைய ஏதாவது பேச்சு, நம்முடைய வார்த்தைகள் ஏதாவது தெளிவாக இருக்க வேண்டும். हमारी चाल चलन, हमारी बातें आके साफ साफ रहे. நான் அதாவது ஒரு ஊழியரிடம் சொன்னேன், ஐயா நீங்க வந்து ஏதாவது அந்த தேவையில்லாத பேசாதீங்க. मैंने एक सेवक से कहा कि बेवजह बातें ना करो. உங்களுக்கு ஏதாவது கடவுள் கொடுத்த வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. आपको प्रभु ने जो दिया ऐसी बातें कही. அவர் ஒத்துக்கொண்டார். वो मान लिया. அப்ப தேவையில்லாத ஏதாவது வார்த்தைகளினால் ஏதாவது சபையில் ஏதாவது பல ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகிறது. इसे बेवजह बातें करने से आके कलीसिया में அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. आपको सेवक हो या विश्वास. நமக்கு ஏதாவது ஏராளமான பொருட்கள் ஏதாவது ஆண்டவரை குறித்து, ஏதாவது சத்தியத்தை குறித்து, இறைவனை குறித்து நாம் அதை ஏதாவது பேசுகிறதே கிடையாது. हम आके कई बातें हमको पता है कि उसके बारे में बातें नहीं. அதில் அறிவையும் நமக்கு அது கிடையாது. हमको है भी नहीं समझ. நமக்கு எதில் அறிவு இருக்குதுன்னா, इसमें समझ है தேவையற்ற காரியங்கள் ஏதாவது இந்த ஏதாவது கிளவி பேச்சுகள், बेवजह बातें, बुढ़ियों की बातें. பவுலே சொல்கிறார் கிளவி और பேச்சு. इसके बुढ़ियों की बातें. இந்த கொரிந்திய சபையார் வந்து ஏதாவது கிளவிகள் ஏதாவது சேது உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஊரு வம்பு கதைகளை பேசி ஏதாவது சபை ஏதாவது கெடுக்கிறதா ஒரு கூட்டமே இருந்தது. ये बुढ़ियों की बातें होती, जाके उठ के बैठ जाते, चालू आके बातें करते. இந்த கிழட்டு பொம்பளையோட ஏதாவது வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. ऐसे बुढ़ियों की बात जैसे बातें அதெல்லாம் அது தெளிவாக தான் ஆன்மீக ஏதாவது சத்தியத்தை தான் பேசுங்க. इससे जो साफ है, जो அதெல்லாம் सच्चाई है, उसके बारे में बात करें. நம்முடைய ஏதாவது வாழ்க்கை தான் உயரும். हमारी जिंदगी तरक्की पाएगी. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஊழியரோட பேசிட்டு இருந்தேன். एक संडे में एक सेवक से बात कर. அவருக்கு ஏதாவது பல காரியங்கள் தெரியல. कई बातें ரொம்ப ஈஸியாக வளர்க்கனேன். बहुत ही आसानी से उसको समझाया. ஆமா 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 அவர் தான் சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு वो समझ लिया. அப்போ சிலர்கள் வந்து ஏதாவது தங்களுக்கு ஏதாவது எல்லாம் தெரியும் என்று ஏதாவது சிலர் பேசுவார்கள். और कुछ कहते हैं कि उसको सब कुछ पता है करके. இன்னொருவன் வந்து ஏதாவது அதை ஏதாவது தடுத்து ஏதாவது அப்படி அல்லன்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த விளக்கத்தை கொடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகிறது. लेकिन सब और दूसरा को उसको आके और भी ज्यादा विस्तार से समझाते तो वो समझ जाए. நானும் ஏதாவது எல்லாம் அறிந்தவன்னு சொல்லி நம்ம சொல்கிறது இல்லை. मैं भी ये नहीं कहते मैं सब कुछ जानता हूं. நானும் குறைவுள்ள நானும் படிச்சிட்டு தான் இருக்கேன். मैं भी पढ़ता हूं. நான் என்னுடைய ஏதாவது உலகத்தில் ஏதாவது முடிவு வரைக்கும் நான் படிச்சிட்டு தான் இருப்பேன். उम्र भर पढ़ते रहना. நான் இன்னும் தான் படிச்சிட்டு தான் இருக்கேன். और भी पढ़ता हूं. நான் ஏதாவது சகலத்தையும் படிக்கிறேன், सब कुछ पढ़ता हूं, சகலத்தையும் அறிகிறேன், सब कुछ जानता हूं. ஆனாலும் குறைஞ்சதாவது அறிவுள்ள ये थोड़ा समझ है. இதைத்தான் பவுலும் சொல்கிறார். पौलुस कहता है அதாவது இதை ஏதாவது உலக அறிவை ஏதாவது குப்பை என்னும் ஏதாவது அது ஏதாவது தேவையில்லாத என்று சொல்லி ஏதாவது ஒதுக்கி தள்ளுகிறேன் என்று சொல்லி समझ जो சொல்கிறார். है कि वो कूड़ा है. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர அதாவது அவர் ஏதாவது யாசித்ததை போல நாம पहचान में जैसा वो बढ़ता है वैसा हम भी बढ़ेंगे. யோபு 6ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே अय्यूब जोब 6 யோபு 6:6 ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட கூடுமோ? ம் முட்டையின் வெள்ளைக்கருவின் சுவை உண்டோ? ம் உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. ம் அவைகள் அலௌகிகமான போஜனம் போல் இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा இங்கே हो. பாருங்க அது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक अर्थ दिया गया है. முட்டையின் ஏதாவது வெள்ளை பகுதி அதில் ஏதாவது ருசி जो இல்லை. अंडे में जाके जो सफेद जो के हिस्सा होता है उसका स्वाद नहीं है. ஆனால் மருத்துவ ரீதிப்படி அதுதான் ஹெல்த். लेकिन उसी में आके ताकत है. என்னது மருத்துவ ரீதியின்படி அதாவது மெடிக்கலி அதாவது இட் இஸ் த மோஸ்ட் ஹெல்த்தி பார்ட், அதாவது அது ஒயிட் பார்ட் வெள்ளை அதான் ரொம்ப அதாவது ஆரோக்கியமானது. लेकिन ऊपरी भाग जो सफेद जो भाग होता है हिस्सा जो होता है
उसमें ज्यादा ताकत है। அந்த மஞ்சை கரு அது ஏதாவது கொலஸ்ட்ரால் ஏதாவது அது அதிகரிக்கும். ये जो अंदर की जो पीला कलर का जो है वो के कोलेस्ट्रॉल को बढ़ाता है। இது வந்து அது வேறொரு அர்த்தத்தில் அது இங்கே அது யோபு பேசுகிறார். अलग अर्थ से यहाँ पर लिखता है, அதில் ருசி இல்லை, वहां पर स्वाद नहीं है। என்றதாவது ஒரு பேசி वो कहता है क्या அதனால அது ருசி இல்லாத ஒரு ஆகாரத்தை அது உண்ண முடியாது, சாப்பிட முடியாது. इससे वो खाना जिससे स्वाद नहीं है हम खा नहीं सकते। நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை அது சரியாக இல்லை என்றால் பிறர் ஏதாவது மதிக்க மாட்டாங்க. हमारा जिंदगी गवाही जीवन नहीं होगा तो कोई दूसरा इज्जत नहीं करेगा। என்ன பிரயோஜனம்? क्या फायदा? நம்மை நிமித்தம் அதாவது ஆண்டவரை எல்லாரும் துதிக்கணும். हमारे वजह से और எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், उसकी महिमा करना चाहिए। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், तुम दुनिया के नमक हो। தேவன் நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் உப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். तुम्हें चुना है और तुम्हें जाना है, तुम दुनिया के नमक हो। நான்காவது நீங்கள் உலகத்திற்கு தான் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். प्रभु दुनिया कहता है कि तुम दुनिया के आके ज्योति हो, नूर हो। உண்மை உள்ளவர்களாக இருங்க, सच्चे रहे, உண்மையை பேசுங்க, सच जो वही कहे, பொய் பேசாதீங்க, झूठ ना कहे। பாவரிக்கை செய்யும் பொழுது அதாவது மறைச்சிக்கிட்டு பாவரிக்கை செய்யாதீங்க. गुनाह का इकरार करने के वक्त आके गुनाह को छुपा कर நீங்கள் ஏதாவது அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் அதாவது மனம் திறந்து ஏதாவது அறிக்கை செய்து விட்டுறணும். जो गुनाह का इकरार करने वाले अगर करते हैं तो आके मन आके खोल के कीजिए। சிலவங்க பாவரிக்கை செய்ய முடியும் எனக்கு தெரியும், आप कुछ कहते हो करते हो मैं जाता हूं, இதை மறைச்சிக்கிட்டு என்கிட்ட சொல்லுகிறாங்க, छुपा कर कहते हैं। ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. वो क्या क्या मुझे பட் சம்திங் தே ஆர் ஹைடிங், वो लोग कुछ तो छुपाते हैं, ஏதோ ஒன்றை அவர் மறைக்கிறார், कुछ तो छुपाते हैं। உண்மையாக இருங்க, सच रहे हम। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் முன்குறிக்கப்பட்டுள்ள உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். प्रभु के लोग हम जो है वो अगर सच रहेंगे। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே मत्ती 5:14 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக எருசலேம் பட்டணம் அதாவது மலையில் இருந்தது. यरूशलेम शहर जो है कि पहाड़ में थी, அதாவது எருசலேம் பட்டணம் மலையில் இருந்தது. பட்டணம் அதாவது அதனுடைய ஏதாவது டூம், यरूशलेम जो पहाड़ जो है அது வந்து चोटी जो है அது அதாவது ஒளிமயமாக அதாவது பிரகாசித்து वो नूरानी थी, चमकता था। வெகு தூரத்தில் இருந்து இஸ்ரவேலர் அதாவது அந்த எருசலேமுக்கு போகிறவர்கள் लंबे सफर से जो आने वाले यरूशलेम की तरफ जाते हैं, பட்டணத்தில் அதாவது அமைந்திருக்கும் அதாவது அந்த ஆலயத்தை பார்த்து அதாவது வியப்பிப்பார்கள். वो शहर को देख के वो कि उनका दिल फूल जाता है, அவர்களுடைய மனம் அதாவது மாறுவதாவது மகிழ்ச்சி பொங்கும், தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்ய அவர்கள் தீவிரிப்பார்கள். उनके मन आके खुशी से भर जाता है। மலையில் இருக்கிற பட்டணம் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார். जो शहर पहाड़ में है छिप नहीं सकता। நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்தில் தான் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் हमारी जिंदगी का श्रेष्ठ रहना है, நீங்கள் அதாவது உண்மை உள்ளவர்களாக இருங்கள், सच्चे रहे, நீங்கள் அதாவது வெளிச்சம் உள்ளவர்களாக இருங்கள். आपके नूरानी रहे। இந்த ஏதாவது அர்த்தத்தை ஏதாவது அந்த ஊழியருக்கு நான் சொன்னேன். ये मतलब मैंने इसको कहा था। ஐயா பாருங்க, லைட் ஏதாவது ஆங்கிலத்தில் லைட்னு சொல்லுகிறோம், हम इंग्लिश में लाइट कहते हैं। இந்த லைட் என்றதாவது இந்த ஆங்கில வார்த்தைக்கு அதை போன்ற சிமிலர் ஏதாவது வார்த்தை ஏதாவது நாம் பார்க்க முடியாது. उसकी बराबरी का वाक्य शब्द नहीं दे सकते। இவன் பாருங்க, அதாவது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் ஐ எம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். यीशु कहते हैं कि मैं दुनिया का नूर हूं, मैं दुनिया का ज्योति हूं। அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஏதாவது அதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறார், யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். और यीशु जो इसके पीछे चलते उनको भी यही शब्द कहता है कि तुम दुनिया के ज्योति हो। இது ஏதாவது ஆங்கிலத்தில் உள்ளது, वो इंग्लिश का। நாம் இப்பொழுது அது தமிழ் வேதாகமத்தை படிக்கிறோம். हम तमिल, இங்கே தமிழில் ஏதாவது இந்த மொழியில வித்தியாசம் இருக்கிறது, इसमें फर्क है। இயேசு என்ன சொல்கிறார் என்றால் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், मैं दुनिया का नूर हूं। ஆனால் அதாவது அதே ஏதாவது லைட் என்றதாவது அதே வார்த்தை தான் தமிழில், वही शब्द तमिल में இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், तुम दुनिया की आके ज्योति हो। ஹalleluya. வெளிச்சம் அதாவது ஒளி என்ன வித்தியாசம்? अपना नूर ज्योति और आके क्या फर्क है दोनों में? அவருக்கு நான் சொன்னேன், जो मैंने कहा, मैंने ஒளியிலிருந்து வெளிச்சம் ஏதாவது பிரகாசிக்கும், रोशनी से आके चमकता है, வெளிச்சத்திலிருந்து ஏதாவது ஒளி பிரகாசிக்கல, उस चमक से ஒளியிலிருந்து வெளிச்சம் உண்டாகிறது நாம் பார்க்க ஏதாவது முடியும், रोशनी से चमकता है, देख सकते हैं। இப்போ சூரியன் இருக்குது பாத்துக்கங்க, सूरज है, சூரியனிலிருந்து பிரகாசிக்கும் அது வெளிச்சமாகும், और जो सूरज से जो निकलती जो रोशनी, சூரியன் அது ஒளியாகும், सूरज जो कि रोशनी है। ஆதலால் அதாவது இங்கே தமிழில் ஏதாவது நமக்கு அந்த மொழியில் நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை ஏதாவது இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஏதாவது அதை கொடுத்திருக்கிறாங்க। इस तरह का फर्क यहाँ पर आके तमिल में देखते हैं, ஆனால் ஆங்கிலத்தில் ஏதாவது அந்த ஏதாவது வித்தியாசம், there is no difference, लेकिन इंग्लिश में वो डिफरेंस को नहीं देखते, फर्क नहीं देखते। எல்லா மொழியும் நல்ல மொழியே, எல்லா மொழியும் சரியான மொழி, इससे सारा भाषा सही है। அவர்கிட்ட சொன்ன
தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து அதாவது வாங்கப்பட்டு கடனாக வாங்கப்பட்ட காப்பி அடிக்கப்பட்ட ஏராளமான வார்த்தைகள் இருக்கு. कई बातें जो है कुछ शब्द जो है कि संस्कृत से तमिल में आया है. அது தமிழிலிருந்து சான்ஸ்கிரிட்டுக்கு போச்சுதா சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் தமிழுக்கு வந்துதான் நீ சொல்ல முடியுமா? क्या आप कह सकते हैं कि तमिल से संस्कृत गया कि संस्कृत से तमिल शब्द? அவர் ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னார். एक उदाहरण ஐயா தமிழில் ஏதாவது நம்ம இப்போ பார்க்கிறதாவது அதாவது இங்க நம்ம ஆலயத்துல இல்ல. அதாவது டியூப் லைட் देखते हैं. அதாவது குழல் விளக்கு என்றதாவது சொல்லி இந்த ஏதாவது வார்த்தை ஏதாவது ரொம்ப வித்தியாசமான வார்த்தை இது எங்கேயும் கிடையாதுன்னு சொன்னார். तो वो शब्द जो कहा वो कि कहाँ पर भी नहीं. ஐயா நீ நல்லா புரிஞ்சுக்காங்க. अब समझ लीजिए டியூப் லைட் தமிழர்கள் உருவாக்குனது அல்ல. ट्यूबलाइट तमिल वाले ट्यूब लाइट उरुवाக்குறது वेस्टर्न அதாவது अमेरिकन्स ये जो खोज किया है जो बनाया है बाकी वेस्टर्न हां द वेस्टर्न पीपल्स ट्यूब लाइट என்ற பெயரை சூட்டினாங்க. वो ट्यूबलाइट के नाम தமிழர்கள் அதாவது ट्यूब लाइट அதாவது குழல் டியூப் லைட் த விளக்கு என்று சொல்லி இவங்க அதாவது तमिल में उसका क्या कहते हैं इसे ट्रांसलेट करते हैं. அப்பதான் ஒரு புரியுது. तभी उनको समझ में சிலர்கள் வந்து அதாவது இந்த மொழி ஏதாவது நான் ஏதாவது வருகிறதாவது ஒரு சண்டையில் ஏதாவது ஒரு மொழியை பற்றி ஒன்று பேசணும் இருக்கிறேன். भाषा के बारे में अगर प्रभु को इच्छा होता है எதிலிருந்து எதில் வந்தது என்று சொல்லி அதாவது அறியாமல் அதாவது எல்லாரும் அதாவது எங்க மொழி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. कौन सा शब्द कहाँ से आया करके हम कई चीजें जानते नहीं. இப்போ நான் எல்லாம் எப்படி தெரியுமா? मैं कैसा हूँ தமிழ் இங்கிலீஷ் அதாவது हिंदी இந்த மூன்றையும் போட்டு கலந்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். मैं जब खोज करता हूँ तो तमिल हिंदी इंग्लिश तीनों को आके मेल करके मैं करता हूँ. இன்றைய மாலையில் ஏதாவது நான் அதாவது ஹிந்தி ஆராதனை நடத்த போகிறதாவது ஹிந்திக்கு ஏதாவது பல ஏதாவது இதை நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். हिंदी आराधना के कई चीजें मैं सीख रहा था. அந்த ஹிந்தி ஏதாவது ஆராதனை நான் அறிந்து கொண்ட காரியம் என்னவென்றால் इसमें क्या जान लिया நாம் ஏதாவது தமிழில் ஏதாவது நாம் ஜெபிக்கிறதாவது நாம் இப்பொழுது நாம் ஏதாவது பிராக்டிஸ்ல இருக்கிறது हम जो अभी सीख रहे हैं ஹிந்தியில உள்ளதாவது ஜெபம் हिंदी का जो प्रार्थना அது வந்து சுருக்கமாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அதாவது வள ஏதாவது என்று இல்லாம छोटा करके ऐसे लिखा है. ரொம்ப ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அது இருக்கிறது. बहुत छोटा करके लिखा है. அது மாத்திரமல்ல தமிழில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஏதாவது பல வார்த்தைகளை காட்டிலும் तमिल में एक शब्द के लिए कई शब्द का इस्तेमाल किया. हिंदी மொழியில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஏதாவது பல வார்த்தைகள் இருக்குது. हिंदी में एक शब्द का कई उसका मतलब भी அது है. மாத்திரமல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயாச்சுன்னா और गहरे जाएंगे. நான் அதாவது இந்த உருது ஏதாவது பைபிளை படிப்பேன். मैं उर्दू बाइबल पढ़ता हूँ. இந்த உருது ஏதாவது அதுல பாருங்க ஏதாவது நான் கேள்விப்பட்ட मैंने जो सुना உருது ஏதாவது மொழியில் ஏதாவது கெட்ட வார்த்தை கிடையாது. उसमें कोई गलत के शब्द नहीं किया. அப்ப நான் கேள்விப்பட்ட அது உண்மையா பொய்யான்னு सुना के देखते हैं. அப்போ அவைகள் எல்லாம் அதின் மொழி சிறப்பான மொழி தான். वो भाषा उनमें की श्रेष्ठता है. இப்பொழுது உலகத்தில் ஏதாவது எல்லா மொழிகளும் ஏதாவது செம்மொழி என்று சொல்லி அந்தஸ்தை பெறுகிறதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. सबका जिस दुनिया के सब भाषाओं को एक करा करके நம்முடைய தேசத்தில் ஏதாவது தமிழ் ஏதாவது மொழி செம்மொழி என்று சொல்லி முதல் ஏதாவது தமிழ் மொழிக்கு தான் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறது. जो तमिल भाषा जो है इस प्रकार है कि देखिए ஆதலால் ஏதாவது எல்லா மொழியும் ஏதாவது நல்ல மொழி. इसे सब भाषा अच्छा. நாம் கிறிஸ்தவர்கள் हम मसीह लोग நாம் ஏதாவது தமிழர்கள் ஏதாவது தமிழ் ஏதாவது நம்ம சபை இதுதானே அல்ல. हम तमिल वाले करके हमारा ஆண்டவரை பின்பற்றுகிறதா எத்தனையோ மொழி பேசுகிறவங்க உலகமெங்கிலும் இருக்கிறாங்க. प्रभु के जो के भाषा बोलने कितने लोग हैं. எத்தனையோ பக்தர்கள் உண்டு. कितने भक्त लोग हैं. எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. कितने पवित्र लोग हैं. அவர்கள் எல்லாரும் தேவனோட உறவில் உள்ளவர்கள் தான். ऐसा प्रभु के साथ आके संगति रखे हैं. நாம் வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். हम आके ज्योति कहता है. நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். हम ज्योति रखे. வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க வேண்டும். ज्योति में प्रकाश होना. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே 2 கொரிந்தியர் 13 2 கொரிந்தியர் 13:8 2 கொரிந்தியர் 13:8 சத்தியத்திற்கு விரோதமாக நாம் ஒன்றையும் சொல்லக்கூடாது. सच्चाई के विरुद्ध कुछ ना कहे. அவன் சத்தியம் அது தேவனிடம் புறப்படுகிறதாகவும் சத்தியம் தேவனிடம் வருகிறது. सच्चाई जो है प्रभु से आती है. வேதம் கர்த்தருடைய சத்தியமாகும். जो बाइबल सच्चाई प्रभु का है. கர்த்தருடைய வார்த்தை அது சத்தியமாகும். प्रभु का वचन सच्ची है. அதற்கு விரோதமாக நாம் அது ஒன்றும் செய்ய கூடாது. उसके विरुद्ध कुछ ना कहे. அதற்கு அனுகூலமாகவே நாம் எதையும் செய்ய முடியும். उसका अनुकूल हम कर सकते हैं. ஏனென்றால் அது தேவனிடமிருந்து புறப்படுகிறதினால் प्रभु से निकलती है. சத்தியத்துக்கு சார்பாகவே நாம் வாழ வேண்டும். சத்தியத்தை
பேச வேண்டும், சத்தியத்திற்காக தான் ஜீவிக்க வேண்டும். सच्चाई के तरफदार रहे, सच्चाई की तरफ रहे. சத்தியத்தில் ஏதாவது ஒரு சிலர் பேர் இருந்தாலும் சரி, सच्चाई में कुछ लोग भी होंगे, அவர்களோடு தான் நம்முடைய சகவாசம் இருக்க उनके வேண்டும். साथ ही हमारा के संगति रहना चाहिए. பொய் பேசுகிறது ஏராள பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, कितने बड़े भीड़ क्यों ना हो, அவங்களோடு நம்ம சேரவே கூடாது. उनके साथ नहीं रहना है. நல்லா கவனிச்சுக்காங்க, बात को जान लीजिए. பொய் பேசுகிறது ஏராளமா பெரிய கூட்டம் இருக்கு, बड़े भीड़ होके झूठ बोलने वाले, ஒருபோதும் அவங்க கூட சேரவே கூடாது. कभी भी उनके साथ नहीं रहना है. சத்தியத்தை பேசுகிறது ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, सच्चाई कहने वाले कुछ लोग होंगे, சத்தியமே வெல்லும். वही जीत, सच्चाई जीतेगी. हालेलुया. ஆதலால் இங்கே சத்தியத்தை நாம் பேச வேண்டும், சத்தியமாக நாம் இருக்க வேண்டும். सच्चाई सच बात वही कहे हम. கர்த்தர் நம்மை வெளிச்சமாக மாற்றிருக்கிறார். प्रभु ने हमें के ज्योति करके बनाया. நாம் சத்தியத்தை நாம் பேச வேண்டும், जो सच वही कहे हम, சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும், सच्चाई कहे हम. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो. சத்தியத்தை நாம் பேசுகிறதில் பல அதில் குழப்பங்கள் உண்டு. सच्चाई के बारे में कहना कई बातें நாம் அறிந்திருக்கிறதை தான் சத்தியம் என்று சொல்லி நாம் பேசியிருப்போம். हम कहते हैं कि जो हम कहते हैं वो सच है करके. ஆனால் நம்முடைய விரோதி அது சத்தியம் அல்ல என்று சொல்லி பேசும் பொழுது நமக்கு தெளிவு உண்டாகும். लेकिन जब विरोधी जो है कि जब ये सच नहीं है करके साबित करता है तो बता सकता है कि ये गलत है करके. ஆதலால் வேத சத்தியம் வேத உண்மைகளை நாம் எடுத்து உரைக்க வேண்டும். बाइबल की सच्चाई को मुझे कहना है. ஆதலால் சத்தியத்தை பேசுங்க, सच्चाई है वो सही कहे, சத்தியமாக இருங்க, सच रहे, வெளிச்சமாக இருங்கள். रोशनी पर करे. இந்த உலகமானது இருள் நிறைந்ததாக இருக்கிறது. ये दुनिया के अंधेरे में இருள் நிறைந்த உலகத்தில் நம்ம வெளிச்சம் உள்ளவர்களாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். अंधेरे दुनिया प्रभु में नूर रहने के लिए बुलाया है. ஒளிக்கும் இருளுக்கும் பல யுகங்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. अंधेरा और रोशनी की के सालों साल के जो के युग पर लड़ाई முடிவில் ஒளி அது ஜெயம் பெறும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. आखिर जो जाके रोशनी जो वही जीतेगी. நாம் வெளிச்சம் உள்ளவர்களாக ஒளியின் பக்கமே சத்தியத்தின் பக்கமே நாம் இருக்க வேண்டும். हम रोशनी के साथ रहे. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो. ஐந்தாவது पांचवी बात, நாம் குழந்தைகளாகும். हम के बच्चे हैं. குழந்தைகள் அவர்கள் எதையும் நம்புவாங்க. बच्चे जो है कि कुछ भी यकीन करते हैं. குழந்தைகள் விவேகம் அவ்வளவா அவங்களுக்கு இராது. उनको समझ इतना नहीं रहता. அவங்களுக்கு எதை அவங்க கற்றிருக்கிறாங்களோ எவைகள் அவங்க அறிந்திருக்கிறாங்களோ அதை மாத்திரம் தான் நான் பேசுவாங்க, அதை நம்புவாங்க. वो क्या जानते हैं, क्या सीखे वो सिर्फ वही कहते हैं. நாம எதை பேசுகிறோமோ உடனே நம்பிடுவாங்க. जो हम कुछ भी कहेंगे वो मान लेते हैं. ஒரு பூனையை பார்த்து இதான் ஏன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. अगर बिल्ली को कहेगी हाथी है करके, உங்க முன்னால பூனை வச்சிருக்காங்க, आपके सामने बिल्ली रखी हो, ஆனால் சின்ன வயசுல இருந்து அது ஏன்னு சொல்லிட்டு இருக்க. अगर आप उसको बार बार कहेगी या कि हाथी है करके, ஏனே காண்பிக்காம बिना हाथी को दिखाए இதுதான் ஏன்னு சொல்லுங்க, यही हाथी है करके, இதுதான் ஏன, वो यही हाथी. அப்புறம் ஏதாவது பக்கத்துல எங்கயாவது அந்த பூனைகளை ஓடிட்டுனா बिल्ली அந்த யானை போகுதுன்னு சொல்லுவாங்க. देखो वो कि हाथी जा, ஏன்னா அவங்களுக்கு அது அறிவு இல்லை, उनको समझ नहीं है. அது அவங்களுக்கு அது ஏனை எது புலி ஏதாவது பூனை எதுன்னு சொல்லி வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. फर्क पता नहीं कि हाथी क्या कौन क्या है, நன்மை बिल्ली क्या है என்றதாவது அந்த பிரித்து ஆராய்ந்து அதை உட்கொள்ளும் அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாததினாலே नेक और बदी की पहचान उनमें नहीं है. அவர்கள் குழந்தைகள் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். बच्चे है देते हैं. நாம் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். हाँ, जो बच्चे जो है कि उनका अधीन रहना है. இந்நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. बच्चे अधीन नहीं होते. ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. सेवक के अधीन नहीं होते. வாத்தியார்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. जहाँ टीचर्स का अधीन होते हैं. கீழ்ப்படியாதவர்களாக ஸ்கூலில் இருப்பாங்க. जो अधीन नहीं होने वाले होंगे. கீழ்ப்படியாதவர்களாக வீட்டில் இருப்பாங்க. अब घर में भी रहेंगे. கடைசியில் போலீஸ்ல அடிபட்டு ஜெயில போய் கிடப்பாங்க. पुलिस के मार खा के जेल में रहेंगे. இது குழந்தைத்தனம் குழந்தை அறிவாகும். ये बचपना है या कि बच्चों की समझ है. நாம் குழந்தைகள் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், प्रभु हमें बच्चा जब कहते क्या कहता है, குழந்தைகள் தேவனை அப்படியே விசுவாசிப்பார்கள். जो बच्चे जो होते हैं जैसा वैसा मान लेते हैं. அவருடைய கிரியைகளை குறித்து அல்ல, उनकी क्रिया के बारे में, அவருடைய தன்மை, उनकी खूबियां, அவருடைய இயல்பு, उनके जो कुदरती तौर से அது பணிவானதாகும், वाकई जो कि नम्र है, அது மனத்தாழ்மை உள்ளதாகும். वो नम्र है. देखते हैं ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மனத்தாழ்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க इससे हम के दीन रहे, नम्र रहे. 1 பேதுரு 1 14-15 வாக்கியத்தில், 1 पत्रस 1 பேதுரு 1:14-15, 1:14-15, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து
நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய நடக்கையெல்லாம் நம்ம பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். हम हर बात में के अधीन रहना चाहिए प्रभु कहता है. நாம் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். सच्चाई के अधीन रहे. நம்மிடம் சத்தியம் அது யார் பேசினாலும் சரி. हमें एक सच्चा कोई भी कहे. இப்போ நம்முடைய சபையில தான் நம்ம தான் சத்தியத்தை தான் பேசுகிறோம் என்று சொல்லி நான் சொல்லல. मैं ये नहीं कहता कि अपने कलीसिया में सच्चाई हम कहते हैं. சத்தியத்தை தான் பேசுகிறதாவது எவராக இருந்தாலும் சரி. कोई भी वो जो सच्चाई के बारे में कहता है அது வேத அடிப்படையில் அது வேத அஸ்திவாரத்தில் அது சத்தியத்தை தான் யார் அது தெளிவாக சரியாக போதித்தாலும் बाइबल சரி. की बुनियाद क्या को रख के करते हैं तो அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். उनके अधीन रहे. ரோமர் 6 அதிகாரம் 17வது வாக்கியத்திலே 6:17 ரோமர் 6:17 நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள் உபதேச சட்டத்திட்டத்திற்கு அது மனப்பூர்வமாக அது கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். उपदेश का कानून क्या के मन पूरे दिलो जान से अधीन रहे. தேவன் நமக்கு தான் நல்ல சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். प्रभु ने अच्छे कानून कायदा நல்ல दिया है. முறைமைகளை अच्छा கொடுத்திருக்கிறார். तरीका दिया है. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அது இங்கே வேதம் நமக்கு தான் கற்றுத் தருகிறது. उसके अधीन रहना है. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நாமதாவது எபிரேயர் 5 அதிகாரம் 9வது வாக்கியத்திலே इब्रानी 6:9 5:9 इब्रानी 6:9 தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி தேவநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. இயேசுதான் கீழ்ப்படிந்தார். यीशु अधीन रहे. இயேசு பூரணமான மனிதனாக தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். परिपूर्ण इंसान होकर प्रभु के पिता परमेश्वर के अधीन रहे. நாம் பூரணம் அடையும்படியாக हम परिपूर्ण நாம் होने के மகிமை लिए அடையும்படியாக महिमा पाने के लिए கிறிஸ்துவாது அவரதாவது கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தது போல நாமும் கீழ்ப்படிய வேண்டும். मसीह जैसा अधीन रहे वैसे हम भी रहे. அவரதாவது முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தார். वो आखिर तक अधीन அவர் பிதாவின் சித்தம் செய்யதாவது தன்னைதாவது பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். पिता की मर्जी के लिए अपने आप को सुपुर्द किया. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பல எதிர்பார்ப்புகள் பல காரியங்கள் இருக்கலாம். हमारे जीवन में क्या क्या अपेक्षा होगी. அவைகளிலும் அதாவது நமது ஆன்மீகமாக ஏதாவது தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் அதாவது இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். हाँ प्रभु के कार्य के बारे में क्या बातें करते हैं. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்ம அதாவது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்பது அது முக்கியமானதாவது ஒரு காரியமாக प्रभु के अधीन रहना है कि बड़ी के मुख्य बात है. நம்முடைய ரட்சிப்பின் முடிவு हमारा उद्धार का अंजाम நம்முடைய மகிமை அடைதல் महिमा पाना. அது குழந்தை போல் நமதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தோம் वो என்றால் बच्चे जैसे தேவன் रहेंगे तो அதை நம்மில் நல்குவார். वो प्रभु हमें देगा. ஹalleluya. हालेलुया. அதாவது குழந்தைகள் என்றால் அதாவது குழந்தையை போல அதாவது இந்த சின்ன பிள்ளைகளை போல அதாவது அந்த மாதிரி அந்த बच्चे குழந்தையினுடைய அதாவது பண்புகள் அதாவது அவருடைய இயல்பாகும். आज बच्चे को जो खूबियां जो है कि वो क्या में होना चाहिए. அவர்கள் அதாவது பெரியோர்களுக்கு அதாவது முன்பாக அவர்கள் பயந்திருப்பார்கள். बड़ों के सामने ओके डर के रहेंगे. பெரியோர்களுடைய வார்த்தையை அப்படியே நம்புவாங்க. और बड़ों की बातों को ऐसे मानेंगे. சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஞானி பேசுகிறார். ये ज्ञानी बातें कहता है. child is the father of man. जो बच्चे जो है कि पिता का के इंसान சில நேரங்களில் ஏதாவது குழந்தைகளுடைய வார்த்தையில பெரியகள் ஏதாவது கேட்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். कई बार बच्चों की बातों को बड़े भी सुन के हैरान होते हैं. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பேசுகிற சில ஏதாவது மழலை சொல்ல ஏதாவது கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக कई இருக்கும். बच्चों की बातों को सुनकर वो कई बार के हैरान हो जाते हैं. உங்களுடைய ஏதாவது அறிவு ஏதாவது திறன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கூடும். आपको समझ आके बढ़ जाती है. நீங்கள் ஏதாவது சரியாக புரிந்து கொள்வீங்க. आप समझ जाते हैं. நாம் அறியாத இந்த குழந்தை பேசிட்டு हम जो नहीं जानते वो जानता है. பாருங்க ஏதாவது ஆண்டவர் ஏதாவது சீஷர்களை ஏதாவது அழைத்து चेलों को இந்த குழந்தை போல் ஏதாவது நீங்கள் ஏதாவது மாறவில்லை என்றால் अगर बच्चे से ना बने तो இவர்கள் எல்லாம் பெரிய ஏதாவது கிழவன்கள் ஏதாவது பெரிய வயசான பெரிய பண்டிதர்கள் उम्र के लोग हैं. இந்த குழந்தை போல் நீ மாறலன்னா ये बच्चे से ना हो நீ இந்த குழந்தை போல் மாறலன்னா बच्चे से ना हो तो தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அடிக்கடி பேசுவார். प्रभु के राज्य में तुम प्रवेश नहीं कर सकते. அந்த प्रभु ने कहा குழந்தை போல் ஏதாவது அந்த பண்பு वो खूबी है அந்த बच्चों குழந்தை से. போல் ஏதாவது அவருடைய ஏதாவது ஞானம் புத்தி बच्चों जैसा जो कि ज्ञान அந்த குழந்தை समझ போல் ஏதாவது கீழ்ப்படிதல் बच्चों जैसा अधीन நம்ம होना. ஏதாவது குழந்தைகளை நாம் ஏதாவது வெகுவாக அன்பாக நம்ம நேசிக்கிறோம். हम आके उनसे प्यार भी करते हैं. அவன் இயேசுவும் ஏதாவது நம்ம ஏதாவது குழந்தையாகத்தான் ஒரு சுல்தானா என்ற ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஏதாவது பேசுகிறார். सुल्तान करके एक मोटिवेशन स्पीच ऐसे कहता है. அவர் இஸ்லாமிய பெண் தான். वो इस्लामी लेडी है. அவர் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். वो कहती है அதாவது இயேசுடைய கரத்தில் ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ஏதாவது இருந்ததுலா. यीशु के हाथों में मेमना था. ஏன் ஏதாவது இயேசுனுடைய கரத்தில் ஏதாவது ஆட்டுக்குட்டி வைத்திருக்கிறார். क्यों आके मेमना रखा है. அப்போ இவளுக்கு என்ன விருப்பம்னா वो क्या चाहता है. நான் ஏதாவது ஒரு வேளை ஏதாவது இயேசுவை பார்த்தேன்னா अगर एक वक्त आकर मैं यीशु को देखा நானும் இயேசுடைய மடியில் ஏதாவது இயேசு என்னை ஏதாவது தூக்கி வைத்திருக்கிற மாதிரி நான்
நானும் அதாவது ஆட்டை போல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப मैं के கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான். वो मेमने की तरह के प्रभु यीशु के हाथ में होता ஒரு வேளை ஏதாவது ஆட்டுக்குட்டி ஏதாவது இயேசு நேசிச்சிருப்பாரு. एक वक्त तक मेमना से यीशु प्यार किया होगा, அதனால தான் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சிருக்கான்னு जिससे சொல்லிட்டு वो मेमना को हाथ में रखा. இந்த அம்மா நினைச்சுக்கிட்டாங்க. ये क्या ये समझी இந்த होगी. அம்மா வந்து அதாவது ஒரு ஃபாதர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ये फादर से जाके पूछा ये लेडी ने, ஃபாதர் फादर இந்த இயேசு வந்து இந்த ஆட்டுக்குட்டியை மாத்திரம் கையில சுமந்து வச்சிருக்கிறாரு எதற்காக? ये यीशु ने सिर्फ ये मेमना को क्यों हाथ में रखा है? அப்போ அவர் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. उन्हें समझाया இந்த ஆட்டுக்குட்டி ये जो मेमना இந்த மந்தையில இருந்து ये आके जो भेड़शाला से जो खो गई है, அதாவது ஓடி वो दौड़कर அது குழியில விழுந்து அது நொண்டி கை वो आके दौड़ा हुआ அடிபட்டு मार खाया हुआ जख्मी மண்டையெல்லாம் அதை சதஞ்சி और के सर पर मार जख्मी, அது எங்கேயும் போக முடியாம அதை கடந்தது. कहाँ पर भी नहीं जा पा रहा था ऐसा था. அந்த ஆட்டுக்குட்டி பாதுகாக்கணும் இயேசு கிறிஸ்து தான் தூக்கி तो வச்சிருக்கிறாரு. उसे संभालने के लिए उसने अपने मेमने को अपने हाथ में रखा. அந்த ஃபாதர் சொல்லிருக்கிறாரு वो कहा இந்த ஆட்டுக்குட்டி கெட்ட ஆட்டுக்குட்டி, ये जो मेमना जो है कि बुरा मेमना है, இது வந்து அதாவது கீழ்ப்படியாத वो ஆட்டுக்குட்டி, के आधीन ना हो இது मेमना மந்தையில है, அது இருக்கிற விரும்பாத ஒரு ஆட்டுக்குட்டி, भेड़शाला में नहीं रहना चाहता था, மேய்ப்பனுடைய வார்த்தை கேட்காத ஆட்டுக்குட்டி, चरवाहा का बातें இது नहीं सुनने மந்தையை रहा விட்டு था. ஓடி ஏதாவது அங்கங்க ஏதாவது சுத்தி தான் சிறியலாத அங்க இது படலாத பண்ணு சொல்லிட்டு ஏதாவது அது ஓடி தெரிஞ்ச ஒரு वो ஆட்டுக்குட்டி, यहाँ वहाँ घूमता फिरता रहा. அந்த ஆட்டுக்குட்டி ஏதாவது தூக்கி வச்சிருக்கிறாரு. उसे अपने हाथ में ஐயோ रखा. நான் அவளை கெட்டவனா, मैं इतना बुरा हूँ क्या, அப்போ நான் அதாவது இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சுதான். मैं नहीं रहूंगी ऐसे कहा. அப்போ அப்படி சொல்லல, அதாவது அவங்க என்ன அர்த்தத்துல சொன்னாங்கன்னா, मैं क्या अर्थ से कहा, இப்படி ஏதாவது இயேசுவானவர் அதாவது யாரை அரவணைக்கிறார் என்றால் இப்படி ஏதாவது கெட்டு போனவர்கள், ऐसे प्रभु यीशु किससे मोहब्बत रखते हैं जो आखिर बिगड़ गए हैं. ஆண்டவருடைய மந்தையிலிருந்து ஏதாவது விலகி ஏதாவது தங்களுடைய ஏதாவது மனப்போக்குப்படி செல்கிறவர்களை அவர் அணைத்து அவளை பாதுகாக்க விரும்புகிறார் आज अपने भेड़शाला से दूर भटक गए हैं, उन्हें आके बुलाकर अपने साथ என்பதை रखा है. போதிக்கும்படியாகத்தான் ஏதாவது இந்த சித்திரம் ஏதாவது वो வரைக்கப்பட்டது. सिखाने के लिए वो आके तस्वीर दिया गया है. அவர் ஏதாவது ஏராளமான ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு இருக்கல, कई आके मेमने को नहीं रखा, பெரிய ஏதாவது ஆடி வச்சுக்கிட்டு இருக்கல, कई भेड़ बकरी को नहीं रखा, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி. एक छोटा मेमना. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற प्रभु நாமும் के लोग அப்படித்தான் हम भी இருக்கோம். ऐसे हैं. அநேக நேரங்களில் ஏதாவது இப்படி ஏதாவது மந்தையை விட்டு ஓடி आके भेड़शाला से भाग தேவனுக்கு कर கீழ்ப்படியாமல் प्रभु के अधीन हो, தேவனுடைய வசனத்திற்கு ஏதாவது செவி प्रभु சாய்க்காமல் के वचन को नहीं सुनने से இஷ்டப்படி நடந்து ஏதாவது கையும் காலையும் ஏதாவது மண்டையும் अपने உடைச்சுக்கிட்டு मन मर्जी करके आके जख्मी हो जाते हैं. அதாவது நாம் இருக்கிறோம். हम ऐसे हैं. தேவன் ஏதாவது நம்மில் அன்பு கூறுகிறார். प्रभु हमसे मोहब्बत करता है. ஹalleluya. हालेलुया. தேவன் நம்மை நேசிக்கிறார். हमसे प्यार करता அவர் है, அரவணைத்து மறுபடியும் ஏதாவது हमें गले लगाता है, காயங்களை கட்டி और जख्मों को करता அதற்கு है, மருந்து போட்டு அவைகளை அணைத்து दवा डालकर அவைகளை पट्टी ஏதாவது करके செம்மையாக்க ஆண்டவர் என்னாலும் விருப்பமாக उन्हें இருக்கிறார். ठीक करना चाहता है. அதனால் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் तुम्हारे அழைப்பையும் बुलावा நீங்கள் உறுதிப்படுத்திக் उसे கொள்ளுங்கள். साबित करे, நீங்கள் அதை இன்றைக்கு உறுதிப்படுத்துங்க. आज साबित करे. தேவன் ஏதாவது என்னை ஏதாவது தெரிந்து கொண்டிருக்கிறார், प्रभु ने मुझे बुलाया है, தேவன் என்னை அழைத்திருக்கிறார், प्रभु ने मुझे நான் चुना है, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, मैं उद्धार का बच्चा हूँ, அவிசுவாசம் தான் இருக்கக்கூடாது. शक नहीं இதில் लेना, நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த சத்தியம் इसमें कायम रहना है. प्रभु ने முடிவு कहा பரியந்தம் இது நிலைத்திருக்க வேண்டும் आखिर तक कायम रहना என்று है. இயேசுதா தன்னுடைய போதகத்தில் அவர் சொல்கிறார். यीशु ने अपनी शिक्षा में कहा இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலே நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமாக. इस उद्धार के कार्य में आखिर तक रहें. கர்த்தருடைய சமாதானம் கர்த்தருடைய அன்பு உங்களோடு प्रभु இன்றும் की என்றும் शांति இருப்பதாக. आप पे बने रहे. ஹalleluya.